நான் சொல்லுவேன், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே வந்தார் அப்படின்னு சொன்னோம்னா, நாம் இங்கே உட்கார்ந்திருப்பது, சபை உருவானது, கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டது, கிறிஸ்து பரலோகத்திற்காக நம்மை முன்குறித்தது, எல்லாவற்றுக்கும் காரணம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, ரட்சிப்பினுடைய நிச்சயத்தை கொடுப்பதற்காக, பரலோகத்தினுடைய நிச்சயத்தை உங்களுக்கும் எனக்கும் எழுதி கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் வந்தார். ஆமென். இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை அதுதான். அதுதான் முன்னாடியே சொன்னேன். நான் தியானம் பண்ணுற வசனம் ஒன்றுமே என்னுடைய சுயநலத்திற்காக அல்லது உங்கள் மேல் இருக்கிற வெறுப்புக்காக, உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கிற வெறுப்புனால ஒருபோதும் நான் போதனை பண்ணதவே கிடையாது. எனக்கு யார் மீதும் வெறுப்பு இல்லை, யார் மீதும் பகை இல்லை. நான் அடிக்கடி சொல்வது போல, இந்த ரட்சிப்பை முற்றிலும் நீங்கள் அறியணும். அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம், ரட்சிப்பின் நிச்சயம், பரலோகத்தினுடைய நிச்சயம்னா, நான் உண்மையாக சொல்லுவேன், நீங்கள் தனியாக இப்படி உட்காந்துருக்கவே மாட்டீங்க. ஆமென். நீங்கள் எப்படி உட்காருவீங்க அப்படின்னா, உங்கள் கணவரோடு கூட நீங்கள் அமருவீங்க, உங்கள் பிள்ளைகளோடு கூட நீங்கள் அமருவீங்க, உங்கள் பேர பிள்ளைகளோடு கூட சபை கூடுதலை நீங்கள் ஆசரிப்பீங்க. முதலாவது பரலோகத்தினுடைய நிச்சயம்தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசம். தயவு கூர்ந்து நீங்கள் முன் குறித்து கொள்ளுங்க, எல்லாம் குறித்து கொள்ளுங்க. வேற எதுவும் நீங்கள் நினைச்சிடாதீங்க. அங்கே வாங்கினேன், இங்கே வாங்கினேன், இங்கே கட்டினேன், அங்கே நட்டுனேன், இங்கே பட்டினேன், கிடையாது. பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் நமக்கு உண்டாயிருக்கணும். நீங்கள் வாசியுங்கள் தொடர்ந்து. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26வது அதிகாரம் 28வது வசனம். இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி, பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எதற்காக ரத்தம் சிந்தினார்? பாவம் வேற எதுக்காகவும் இல்லை, பாவம் மன்னிப்பு உண்டாகும்படியாக. நான் ரொம்ப விளக்கமாக நான் போக முடியாது, இன்னைக்கு நிறைய வசனம் இருக்குது. பாவம், நீங்கள் வசனத்தை மட்டும் நீங்கள் காதில் நல்லா கவனித்து இருதலை கொண்டு போய் வச்சிருங்க. பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி இது என்னுடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி, நல்லா குறித்து கொள்ளுங்க, தயவுசெய்து குறித்து கொள்ளுங்க. மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு உண்டாகிற ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஞானஸ்தானம் எதுக்கு? பாவ மன்னிப்புக்கென்று, திருமணத்திற்காக அல்ல, ஏதோ ஒன்றுக்காக அல்ல, புரியாத ஞானஸ்தானங்கள் அல்ல, பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம். மனம் திரும்பி. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் எதனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுவோமானால், மனம் திரும்புகிற காரியத்தில் தான் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கு. நீங்கள் தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள். பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் எதனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுவோமானால், மனம் திரும்புவதிலே உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுவேன், எதிலெல்லாம் நீங்கள் திரும்ப வேண்டும், நீங்களும் நானும் திரும்ப வேண்டும் என்றால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே நான் திரும்ப வேண்டும். இன்னைக்கு அநேகர் இந்த பாவ மன்னிப்பின் உடன்படிக்கைய இரத்தத்தை நாம் போக்கடிக்கிறோம். ஏன் என்று சொல்லுவோமானால், மனம் திரும்புதல் நமக்கு இல்லை. பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் நமக்கு இன்னும் அநேகருக்கு உண்டாகல.
எப்படி அது உண்டாகுமானால் மனம் திரும்புவது மூலமாக தான் பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் நமக்கு உண்டாகும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நாம் பேசுகிற வார்த்தைகள், பார்க்கிற பார்வைகள், நம்முடைய செய்கைகள். எனக்கு அருமையான தேவஜனமே, நான் மறுபடியும் உங்களை நான் பயமுறுத்தலை, நான் சொல்கிறேன், நமக்கு ஒரு நாள் வரும், இங்கே வாழப்போகிற நாட்கள் 50 வருஷம், 60, 80, பலத்தின் மிகுதினால் 80. ஆனால் நிரந்தரமாக நானும் நம்முடைய சந்ததியும் நாமும் எங்கே வாழப்போகிறோன்னா ஆண்டவருடைய சந்நிதியில் வாழப்போகிறோம். இந்த நிச்சயத்துக்குள்ளா நீங்கள் வரணும். நீ அநேகர் இதை பற்றி தானே அறிவு இல்லை, பரலோகத்தை குறித்த அறிவு இல்லை. நான் முன்பே சொன்னது போல பரலோகத்தை இன்னைக்கு கொஞ்சம் வசனம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்னைக்கு ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் வசனம், எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. பரலோகத்தை குறித்த அறிவு நமக்கு இல்லை. இங்க வாழ்க்கை முடிந்ததுன்னா இன்னொரு வாழ்க்கை எனக்காக துவங்க போகிறது என்கிற அறிவு நமக்கு இல்லை. நான் முன்பே சொன்னது போல அப்படி ஒரு அறிவு இருந்ததுன்னா நாம வெறுமையா இருக்க மாட்டோம். இந்த சபையில் நீங்க மொத்தம் பொட்டு எடுக்கிறீங்க, நீங்க மட்டும் பூ எடுக்கிறீங்க, நீங்க மட்டும் முக்காடு போடுறீங்க, நீங்கள் மட்டும் சர்ச்சில் வந்திருக்கிறீங்க, நீங்கள் மட்டும் பைபிள் தூக்குறீங்க, நீங்கள் மட்டும் வசனத்தை எடுக்கிறீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா. உங்களை ஏன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மாத்திரம் ஆராதிப்பதற்கு அல்ல, நீங்கள் மாத்திரம் கர்த்தருக்காக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு, சுயநலவாதிகளாக உங்களை என்னையும் கர்த்தர் இருப்பதற்காக அழைக்கலை. அப்போ பாவ மன்னிப்பு எதனால் உண்டா இருக்கிறது என்றால் மனம் திரும்புதல காரியங்களுக்காக. இந்த உலகத்தில் எவ்வளவு ஆயிரங்கள் உனக்கு ஆதாயமாக உன்னுடைய மனம் திரும்புதலே போகுமானால் நீ கவலைப்படக்கூடாது. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் நம்ம நேசிக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின், பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் உண்டானது எல்லாமே கூட கொடுக்கப்படும். உலகத்துக்கு உண்டானது எதையும் நீ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், தயவு கூர்ந்து மன்னிங்க. நான் எதையும் தேடி போகலை. நான் இந்த வீடு, நான் குடியிருக்கிற வீடை நான் தேடி போகலை. இங்கே இருக்கிற சபையை நான் தேடி போகலை. இங்கே இருக்கிற ஆராதனையை, எனக்கு முன்பாக இருக்கிற உங்களை நான் உங்களை கூட தேடி போகலைன்னு நான் நினைக்கிறேன். எதையும் தேடி போகலை. நீங்கள் சொல்கிறீங்க சிலர் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்துக்கு தான் கடவுள். இல்லவே இல்லை, எதையுமே தேடி போகலை. 3 வருஷமாக இந்த பின்னாடி இடம் வந்து போனாங்க. நான் தேடியே போகலை. அங்கே எதிர்க்க கொடுக்க, நான் ஆசீர்வாதத்துக்காக பேசுகிறேன், தயவு செய்து மன்னிச்சிருங்க. எதிர்க்க தேடியே போகலை. அதை வாங்கிட்டாங்க ஒருத்தங்க. வாங்கி வந்தவர்களிடத்தில் நாங்கள் சொன்ன காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இருக்கிறோம், தைரியமாக வாங்க, நாங்களாம் இல்லை உங்களுக்கு, வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மகனை அனுப்பி வச்சாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை வாங்க முடியாமல், அட்வான்ஸ் கொடுத்து வாங்க முடியாமல் போச்சு. நான் சொல்லுவேன், அதை வாங்க கர்த்தர் கிருபை கொடுத்தா. நான் தேடி போகவே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் நாணத்தினால, நம்ம பலத்தினால, நம்ம சம்பாரித்து நான் நினச்சி நீங்கள் நட்டுடலாம், நான் கட்டிடலாம், நீங்கள் ஒருபோதும் நீங்கள் நினைக்கவே நினைக்காது. கர்த்தர் வீட்டை கட்டாவிடில் கட்டுவர் பாடு விருதா. எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளை, இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், இந்த இயேசுவண்டை வந்தவங்களெல்லாம் விட்டுவங்க தான் இயேசு கிறிஸ்துவண்டை வந்தவர்கள். விட்டுட்டு நிறைய உங்களுக்கு தெரியும் வேதங்கள், நான் தொடர்ந்து செல்கிறேன், நீங்கள் வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் 37ஆம் வசனத்தையும் 38ஆம் வசனத்தையும் உங்களை அன்பாக நான் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். தயவு கூர்ந்து கவனிங்க. அப்போது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயின் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால்
தன் நனைத்து கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஆமென், அல்லேலூயா. யார் அந்த ஸ்திரீ? பாவியாகிய ஸ்திரீ. பரிமளத்தை தைலத்தை கொண்டு வந்து ஆண்டோடைய பாதத்திலே ஊற்றி அதை தன் தலைமயிரினாலே அதை துடைத்தாள். எத்தனை பெரிய ஒரு மனம் திரும்புதல்! நீங்க கவனிச்சு பாருங்க. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அக்காலத்திலே விபச்சார தொழிலுக்கென்று பயன்படுத்தக்கூடிய பரிமள தைலம் கொஞ்சம் எடுத்து அந்த உடம்பு ஃபுல்லாக பூசினாங்கன்னா அவ்வளவு நறுமணமாக இருக்கும். விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தை இவ வச்சிருந்தா. ரெண்டாவது, ஒரு பாவியாகிய விபச்சார ஸ்திரீக்கு ரொம்ப தேவையானது அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நீங்களாம் பொறாமப்படாதீங்க, தலைமுடி. ஆமென், அல்லேலூயா. அக்காலத்திலே எவ்வளவாக முடி பெண்களுக்கு இருக்கிறதோ அவ்வளவாக அவர்கள் அழகிலே பெரிய ஒரு அழகாக நினைக்கப்படுவார்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த காலத்தில் சாப்பிட்ற சாப்பாடில் இவ்வளவு முடி இருக்கிறதே நமக்கு பெரிய விஷயம். ஆமென், அல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஆண்டவருக்குள்ள அழகுதான், அதை தான் நான் இப்போ சொல்ல வரேன். அவளுக்கு நிறைய கூந்தல் இருந்ததாமே, பிரதர் சொன்னாரே, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள், நான் சொல்லுவேன், கூந்தலே இல்லைனாலும் அதை தான் அங்கே கொடுத்தாள். தன் மகிமையான பரிமள தைலத்தை, தன்னுடைய மகிமையான ஒரு ஸ்திரீக்கு மகிமை அவருடைய தலைமுடி. ஸ்திரீயோட மகிமை எதுல விளங்குது அப்படின்னா தலைமுடியில விளங்குது. சொன்னேன், அவை கொண்டு வந்து ஆண்டுடைய பாதத்திலே துடைத்து பரிமள தைலத்தை பாதத்திலே ஊற்றினான். யாருன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவியாகிய ஒரு ஸ்திரீ. ஆமென், அல்லேலூயா. ஆமென், ஆமென். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு மனம் திரும்புதல் நமக்கு உண்டாகணும். பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் எங்கே உண்டாகிறது என்று சொல்லுவோமானால், எல்லா காரியத்திலும் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகணும். மனம் திரும்புதல் உண்டாகும். அங்க அநேகர் பரிசேயர்கள் வீட்டில் இருந்தவங்களாம் சொல்றாங்க, பாவி என்று இவருக்கு தெரியாதா? இவர் ஒரு தீர்க்கதரிசி ஆயிற்று, பாவி என்று இவருக்கு தெரியாதா? சொல்லுவேன், நீங்கள் வாசியுங்கள். நிறைய வசனம் இருக்கிறதுனால 47வது வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி, எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையே, இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாலே. இரண்டாவது காரியம், பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் எதனால ஒரு ஆத்துமாவுக்கு, ஒரு மனுஷனுக்கு, ஒரு குடும்பத்திற்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுவோமானால், ஆண்டவருடைய ரத்தம் சிந்துதல் உங்களுக்கும் எனக்கும் உங்க சந்ததிக்கும் என் சந்தத்தினுடைய பாவத்துக்கும் எதன் மூலமாக நிவர்த்தி ஆகிறது என்று சொல்லுவோமானால், நான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, பாவ நிவாரணத்தி. ஒன்று மனம் திரும்புதல், ரெண்டாவது ஆண்டவரை நேசிக்கிற நேசம். இவள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாலே இவள் செய்த பாவங்கள் அநேகம் மன்னிக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம நினைக்கிறோம் நமக்கு அதிக வருமானம், நம்ம சேர்த்து வச்சுட்டா, நம்ம இப்படி பண்ணிட்டா, நம்ம எல்லாம் பிள்ளைகளுக்கு எல்லாம் நம்ம நல்லா வச்சிடலாம் நம்ம நினைக்கிறோம். நான் சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையிலே என் தாய் தகப்பனுக்கு இருந்த ஆசீர்வாதம் ஒன்றுமே எனக்கு கிடைக்கலங்க. ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், அவர்களுக்கு எல்லாமே இருந்தது. ஆனால் நான் சொல்லுவேன், பாவ மன்னிப்பு இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. எங்களை போல ஒரு கேவலமான வாழ்க்கை வாழலை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் எனக்கு சொந்தமான போது நான் சொல்லுவேன், என்னுடைய 650 ரூபா வருமானத்தில் நான் குடும்பத்தை நடத்தினேங்க. வாடகை கொடுத்தேன், கரண்ட் பில்லை கொடுத்தேன். 200 ரூபா 300 ரூபா வச்சு ஆண்டவர் குடும்பத்தை அழகாக நடத்தினேன். உண்மையாக இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தான் பெருசாக வச்சிடுறோம், நம்ம தான் பண்ணிடுறோம்.
நம்ம பெற்றோர் நம்ம சேர்த்து வைக்கிற காரியங்களை 40 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு அணுகுணுவாக சேர்த்து வைக்கிற காரியங்களை நம்ம போயிட்டு அவன் 4 வருஷத்தில் அழிச்சு போடக்கூட அனுகிரகம் உண்டாகும். 4 வருஷத்தில் போகிறதுக்கு உண்டான காரியம் உண்டாகும். ஆனால் நான் சொல்லுவேன், நம்ம பிள்ளைகளுக்கு பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை மாத்திரம் நம்ம கொடுத்துட்டோன்னா, நான் சொல்ல நம்ம வச்சிருக்கிறத அவன் 4 மடங்காக 1000 மடங்காக ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக நான் சொல்லுவேன், இந்த பாவ மன்னிப்பினுடைய அந்த நிச்சயம், அந்த ரத்தம் சிந்துதலை மாத்திரம், தேவனிடத்திலே அன்பு கூறுவதை மாத்திரம், மனம் திரும்புதலை மாத்திரம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துட்டோன்னா, நிச்சயமா நான் சொல்லுவேன், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே, உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை நான் பெருகவே பெருக செய்வேன் என்று சொல்லு. பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் நமக்கு உண்டாகணும். ஆமென், அல்லேலூயா. தேவனிடத்திலே அன்பு கூறுகிற இருதயம் உங்களுக்கு இருக்கணும். இவள் என்னை அதிகமாக அன்பு கூர்ந்தால் இவள் செய்த பாவங்கள் அதிகமாய் மன்னிக்கப்பட்டது. சபை கூடுதல் என்பது ஆண்டவரிடத்தில் நேசிக்கிறது. ஆண்டவருக்காக பேசுவது என்பது ஆண்டவருக்கு நேசிக்கிறது. நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே சபை கூடுதல் இல்லாமல் கர்த்தரை ஒருவரும் ஒரு காலம் நேசிக்கவே முடியாதுங்க. எழுதி வச்சுக்குங்க. அது என் பிள்ளையா இருக்கலாம், உங்க பிள்ளையா இருக்கலாம், உங்க கணவரா இருக்கலாம், என் மனைவியா இருக்கலாம். சபை கூடுதல் இல்லாம, சபையை பெற்ற கரிசனை இல்லாம, சபையை பற்றிய பாரம் இல்லாம இயேசுவை நேசிக்கவே முடியாது. இயேசு என்றால் சபை, சபை என்றால் இயேசு. எந்த சபையா இருந்தாலும் சரி, தேவனுடைய கூடுகையை நேசிக்கணும், தேவனுடைய ஸ்தலத்தை நேசிக்கணும், தேவனுடைய ஊழியத்தை நேசிக்கணும். நமக்கும் எனக்கும் சபைக்கும் சம்பந்தமே இல்லைன்னா அப்படின்னு நீங்கள் நினைப்பீர்களானால், தேவனுடைய சபைக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிடும். தேவனுடைய அன்புக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிடும். தேவனுடைய பாவ மன்னிப்புக்கும் எனக்கும் என் சந்ததிக்கும் சம்பந்தமே இல்லாமல் போயிடும். நீ என்ன கிறிஸ்துவ பேர் ஒண்ணா நீங்க வச்சுக்கலாம். நான் இன்னும் கணேசனாக தான் இருக்கிறேன். என் பிள்ளைங்க இன்னும் கோகுலா தான் இருக்கிறாங்க, கௌதமாக தான் இருக்கிறாங்க. பேர்ல இல்லை கிறிஸ்தவம், பேர் என்று அடையாளத்துக்காக அழைக்கப்படுகிறது. லில்லி சிஸ்டர் நீங்க பாக்குறீங்க, எஸ்தரம்மா நீங்க பாக்குறீங்க, இதுக்கு தான் பேரு. பேரு வைக்கிறதுனால ஒருவன் கிறிஸ்தவன் ஆக முடியாது. பேரு வைக்கிறதுனால கிறிஸ்தவன் ஆக முடியாது. ஸ்டார் கட்டுறதுனால கிறிஸ்தவன் ஆக முடியாது. ஒயின் ஷாப்பில் கூட கிறிஸ்மஸ் வந்தா ஸ்டார் வைக்கிறாங்க, தெரியுங்களா உங்களுக்கு? விபச்சார விடுதிகளில் ஸ்டார் வைக்கிறாங்க. கிறிஸ்தவங்களே, எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் நமக்கு இருக்குமானால் நாம் தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறோம் என்ற அர்த்தம். ஒருவரையும் போய் அழைக்க வேண்டியதில்லை. சபைக்கு வாங்க, சபையை கட்டுங்க, ஊழியம் பண்ணுங்க, சுவிசேஷம் அறிவிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்கன்னு யாரையும் உங்களை அழைக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. நேற்றுக்கு 3 மணி நேரம் இங்கே உட்காந்து நான் ஜெபம் பண்ணி ஆண்டவரை ஆராதித்தேன். ஹல்லேலூயா. 3 மணி நேரம் உபவாச ஜெபம். உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணோம். நியாயமான காரணத்துக்காக நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா அந்த பலன் உங்களை சேரும். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன். 3 மணி நேரம், இவங்க பிள்ளைகள் எல்லாம் 2 மணி நேரம், இவங்க 2 மணி நேரம், நான் 3 மணி நேரம் நல்லா கத்தி பாடி துதித்து கத்தரை துதித்தோம். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்தால் தான் ஆராதனை, நீங்கள் வந்தால் தான் துதி, அப்படி எனக்கு இல்லை. நானும் என் கத்தரை, அவரை நான் நேசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அன்பு தாங்க நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறதுக்கு காரணம். நான் இன்னைக்கு சமாதானத்தினுடைய அப்பத்தை சாப்பிட்றதுக்கு காரணம். இந்த வேலைக்கு போயிட்டு வந்து பாத்ரூமில், அந்த சாயந்தர வேலையில் பாத்ரூமில் குளிக்க சொல்ல கர்த்தரை கண்ணீரோடு கூட நான் ஜெபம் பண்ணுவேன். நினைப்பேன், ஐயா இவ்வளவா பாதுகாத்து என்னை கொண்டு வந்தீங்களே, ரோட்டில் தட்டி விழுந்தா. நீ 2 நாளுக்கு முன்னாடி கூட பாத்ரூமில் அழுதேன், கண்ணீர் விட்டேன். எனக்கா இந்த ஆசீர்வாதம்?
நிம்மதியாக இருக்கிறேன் ஆண்டவரே, வேலைக்கு போகிறேன், எந்த பிரச்சனை இல்லை, சமாதானமாக இருக்கிறேன். வீட்டில் வந்தால் ரொம்ப சமாதானமாக இருக்கிறேன். சபைக்கு போனால் ரொம்ப சமாதானம், எந்த பிரச்சனையும் இல்லை ஆண்டவரேன்னு கண்ணீரோடு கூட பாத்ரூமில் நின்று கண்ணீர் விட்டு நான் சொல்லுவேன், ஆண்டவர் மேலே மாத்திரம் நீங்கள் அன்பு செலுத்திட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் எல்லாமே சமாதானமாக கர்த்தர் உங்களை நடத்துவார். சிஸ்டர் பிரதர், பாவியாகிய ஸ்திரீ பரிமள தைலத்தை ஊற்றினா, மகிமையை துடைத்தா, விட்டு கொடுத்தா, மனம் திரும்பினா, நேசிச்சா, இவள் செய்த அநேக பாவம் உண்டா எல்லாரும் முன்பாக, ஒரு காலத்தில் எல்லாரும் முன்பாக. இவருக்கு தெரியாத ஒரு தீர்க்கதரிசியாச்சே, இவருக்கு தெரியாதா இவள் ஒரு பாவியாகிய ஸ்திரீயாச்சே. ஒரு நிச்சயத்தை ஆண்டவர் கொடுத்தார். என்ன நிச்சயம் அப்படின்னா, பரிசேயரே, உங்களை விட பாவ மன்னிப்பின் அதிகமான நிச்சயம் நீ சொல்ற இந்த பாவியாகிய ஸ்திரீக்கு இன்றைக்கு எல்லாருக்கும் முன்பாக நான் கொடுக்கிறேன். ஆமென். மனம் திரும்பி என்னை நேசிச்சா பார்த்தீங்களா, அதன் நிமித்தமா இன்னைக்கு ஒரு நிச்சயத்தை நான் கொடுக்குறேன். நீ என்ன சொன்ன, எல்லாரும் என்ன சொன்னீங்க, அவ பாவியாக ஸ்திரீன்னு தானே சொல்றீங்க. ஐ கிவ் அசூரன்ஸ் தட் டுடே, நான் இன்னைக்கு ஒரு உறுதியை கொடுக்குறேன், ஒரு நிச்சயத்தை கொடுக்குறேன். அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் யாரை பாவி பாவின்றீங்களோ அவன் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பான். ஆமென், அல்லேலூயா. நீ யாரை பாவி பாவி சொல்றியோ அவன்தான் மன்னிக்கப்பட்டு, அவன்தான் மனம் திரும்பி, அவன்தான் என்னை நேசித்து, அவன்தான் பரலோகத்தில் பிரவேசிப்பானே தவிர பரிசுத்தம் பரிசுத்தம் கிறிஸ்துவன் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிற பாரம்பரியம் இதனால பரலோகராத்தில் நீ பிரவேசிப்பதில் இல்லை என்பதை ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் ஒரு நிச்சயத்தை எல்லாருக்கும் முன்பாக, பாவியாகிய ஸ்திரீ என்று நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஆண்டவர் நிச்சயம் என்றார். பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, ஸ்திரீயே, நீ இடத்துல அன்பு கூர்ந்தா, மனம் திரும்பினா, நீர் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மகளே, மகனே, உன்னிடத்திலே மனம் திரும்புதல் உண்டா? பழைய வாழ்க்கைக்கு நீ மரித்தது உண்டா? பழைய வார்த்தைக்கு நீ மரித்தது உண்டா? பழைய சுபாவத்துக்கு மரித்தது உண்டா? ஆமென், அல்லேலூயா. கோல்டாவை கொஞ்சம் அப்படியே டச் பண்ணிக்கிறேன். ஸ்கூல் மாற்றிட்டியாம்மா? அல்லேலூயா. அத்திப்பட்டி ஸ்கூல் போனாலும் சரி, அலமாதி ஸ்கூல் போனாலும் சரி, அமெரிக்காவில் ஸ்கூல் போனாலும் சரி, நம்ம சுபாவை மாற்றிக்கலன்னா என்ன, நம்ம டீச்சர் சுபாவத்தை மாற்ற மாட்டாங்க. ஆமீன். டீச்சர் சொல்லுங்க, உன் கூட படிக்கிறவங்க அவங்க சுபாவத்தை மாற்ற மாட்டாங்க. யார் தான் மாறணும்? நீ தான் மாறணும். அல்லேலூயா. ஆமீன். நீ மாறினா ஸ்கூலில் மாற்றம் இல்லை, காலேஜ்லேயும் நீ நல்லா இருப்பான். ஆமீன். வாழ்க்கைப்படுகிற இடத்துலையும் நல்லா இருப்பான். ஆமீன். பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை ஆண்டவர் உனக்காக ஏற்படுத்துகிறார் என்று. சரியா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமீன். எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையே, நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அப்போ நிச்சயம் எப்போ உண்டாகும் அப்படின்னா, பழைய சுபாவத்துக்கு மரிக்கிற போது தான் ஒரு நிச்சயத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. தாய் வீட்டுக்கு மரித்து புது வீட்டுக்கு, மாமனார் வீட்டுக்கு என்று சொல்லலாம், அந்த வீட்டுக்கு நாம் பிழைக்கிற போது தான் அந்த வீட்டினுடைய நிச்சயம் நமக்கு உண்டாயிருக்கும். அதுபோல இந்த உலகத்துக்கு நாம் மரிக்கிற போது, உலகத்தின் பாவத்துக்கு மரிக்கிற போது, ஜென்ம சுபாவத்துக்கு நான் மரிக்கிற போது தான் ஆண்டவர் நிச்சயத்தை ஏற்படுத்துகிறார். போதும், எனக்கு இதுக்கு மேலே நிறைய காரியம். அது ரெண்டாவது, ரட்சிப்பினுடைய நிச்சயம் உங்களுக்கு எனக்கு உண்டாகும். இந்த வார்த்தை நீங்க என்றென்றும் மறைக்கக்கூடாது, மறக்கவே கூடாது. கிறிஸ்தவனா இதுதான், பிசாசு எடுத்து போடவே கூடாது. பாவ மன்னிப்பு நிச்சயம் எதனால வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான் சொல்லுவீங்க. உட்கார வச்சு தலையில வச்சு உங்களுக்கு மூளையில திறந்து ஊத்துனாலும் அப்படிதான் சொல்லுவீங்க. இதை தான் சொல்லுவீங்க. அது வாய் திறக்கவே மாட்டீங்க. பாவ நிச்சயம் எதுவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, அவருடைய ரத்தம் சிந்ததினாலே உண்டாயிருக்கிறது. எனக்கு எப்படி உண்டாயிருக்கிறது என்று சொல்லுவோமானால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என் பழைய வாழ்க்கைக்கு நான் மரித்து, என்னுடைய மகிமையை விட்டு, என்னுடைய துர்மார்க்கத்தை விட்டு, என்னுடைய ஜென்ம சுபாவத்தை விட்டு நான் மனம் திரும்பி
ஆண்டவரை நேசிக்கிற போது, கர்த்தருடைய சபையை நேசிக்கிற போது, அப்பதான் எனக்கு பாவ மன்னிப்புடைய நிச்சயம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, ஆமேன், ஆமேன். இதான் ரொம்ப ரத்தின சுருக்கமாக சொல்லணும்னா இதுதான். நான் ரெண்டாவதுக்கு நான் கடந்து செல்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:12 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா கேட்கிறேன். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவராலே இன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே பூமியிலே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படல. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ரட்சிப்பு என்னாலே இயேசுதான். ஆமென். ரட்சிப்புனாலே இயேசு கிறிஸ்து தான். அவராலே அன்றி, அவருடைய நாமமே அல்லாமல் நாம் ரட்சிக்கப்படும்படியாக வேறு ஒரு நாமமே கட்டளையிடப்படவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. இயேசு தான் நம்மளை ரட்சிக்க முடியும். இந்த உலகத்துக்குரிய காரியமானாலும், கடன் சுமையானாலும், வியாதியானாலும், பாவ வாழ்க்கையானாலும், நான் சொல்லுவேன் எந்த சமாதானம் இல்லாத சூழ்நிலையானாலும், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ரட்சிப்பை யார் திறக்க கூட முடியுமானால், நான் பூமியிலே ஆனாலும் விண்ணிலே ஆனாலும் ஒரே ஒருவர் தான் நமக்கு ரட்சிப்பை முழுமையாய் தர முடியும். அந்த நாமம் இயேசு கிறிஸ்து என்கிற நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் இந்த உலகத்திலே கட்டளையிடப்படவில்லை. ஆமென், அல்லேலூயா. இதுல நீங்க உறுதியா இருக்கீங்க. எனக்கு ரட்சிப்பை ஆண்டவர் தான். அல்லேலூயா. உலகத்துல கூட நீங்க எடுத்துங்க, கடன் பாரமா, பிள்ளைகளுடைய திருமண காரியமா, பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கையா, பிள்ளைகளுடைய எதிர்காலமா, எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளையே உன்னுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கையா, எல்லாம் முடிச்சிட்டு அங்க போய் ரட்சிப்பா. இயேசு ஒருவராலே உங்களுக்கு ரட்சிப்பை தர முடியுமே தவிர அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம். ரட்சிப்பை தேடாதீங்க. அந்த ரட்சிப்பு, அந்த நாமத்தை தவிர வேறு எந்த நாமமும் கொடுக்க முடியாது. நீங்கள் வாசிங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம், மன்னிக்கணும் 116வது சங்கீதம் 113வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். 116வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கும்படியாக. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். வாசியுங்கள் 118வது சங்கீதம் 15வது வசனத்தை வாசிக்குமாறு. நீதிமான்களுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. நீதிமான்களின் கூடாரங்களினுடைய ரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பினுடைய நிச்சயம் ஒரு மனுஷனுக்கு எப்படி உண்டாகிறது என்று சொல்லுவோமானால், இந்த ரட்சிப்பின் மூலமாய் நான் சந்தோஷப்படுகிற போது எனக்கு ரட்சிப்பினுடைய நிச்சயம் உண்டாகும். இந்த ரட்சிப்பு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. இருக்கா? இந்த ரட்சிப்பு சந்தோஷமா இருக்கணும். நேற்றுக்கு இருந்தது பிரதர், இன்னைக்கு இல்லை. நேற்றுக்கு நல்லா இருந்தது பிரதர், நல்லா ரொம்ப எல்லாமே சமாதானமா சூப்பரா இருந்தது, அருமையா இருந்தது, நிறைய பணம் இருந்தது நேற்றுக்கு. இன்னைக்கு பார்த்தா பைசா இல்லை. நேற்றுக்கு வர வேண்டிய பணத்தெல்லாம் ஒருத்தன் எடுத்து வந்து கொட்டினான். இன்னைக்கு வாங்கினவன் என்னை ஏமாத்திட்டான். என் கூட அப்படியே ஒருத்தர் என்ன அணைச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, என் கணவன் என் மனைவி ரொம்ப 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 அன்பா இருந்தான். இன்னைக்கு எனக்கு அந்த அன்பு கிடைக்கல. அதனால நான் சந்தோஷத்தை இழந்துட்டேன். ரட்சிப்பினுடைய சந்தோஷம் இது இல்லைங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் வந்தார் என்று சொல்லுவோமானால், இந்த ரட்சிப்பினுடைய நிச்சயம் சந்தோஷத்தை கொடுக்கும்.
நம்ம கஷ்டம் ஆட்கொள்ளும். எனக்கு அருமையான சகோதர சகோதரனே, கஷ்டம் ஆட்கொள்ளும், பலவீனம் ஆட்கொள்ளும், துன்பம் ஆட்கொள்ளும், நிந்தை ஆட்கொள்ளும். ஆனால் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது. ஆமென், அல்லேலூயா. இதான் ரட்சிப்பினுடைய சந்தோஷம். எல்லாமே இருக்கும் சிஸ்டர். இந்த உலகத்தில் எல்லாமே நீ கரெக்டா பர்ஃபெக்டா முடியவே முடியாது. பிசாசுக்கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட இடத்திலே கண்ணீர் உண்டு, வேதனை உண்டு, வியாதிகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, தோல்விகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நிந்தை உண்டு. ஆனால் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தான இடத்திலிருந்து எனக்கு வியாதி இல்லை, போராட்டம் இல்லை, கஷ்டம் இல்லை, குறைவு இல்லைன்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க. நீங்க ஏற்கனவே கை தூக்க மாட்டீங்க, இதுக்கு நிச்சயமா கை தூக்கவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஆமென். எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆமென். 3 மணி நேரம் ஆண்டவரை துதிச்சேன் அப்படின்னு சொன்னேன். துதிக்கிற வரைக்கும் ஒன்றும் இல்லை. அங்கே வீட்டுக்கு போனோடனே முதுகு வலி இருக்க தான் செஞ்சுது. அல்லேலூயா. அத்தை சாட்டுக்காம நான்லாம் 2 மணி நேரம்லாம் துதிக்க மாட்டேன்பா, முதுகு வலி வந்து யாரும் வரல. நான் எதுக்கு துதிக்கினா? வேஸ்ட்டாக எதுக்கு 2 மணி நேரம் வெள்ளையும் சல்லையும் போட்டீங்க நிற்கனா? எஸ்தரம்மா கூப்பிட்டா வரல, லில்லி சிஸ்டர் வரல, பீலோமா ஆச்சிக்காம வர்றது பெரிய விஷயம். அண்ணால் அம்மா எப்போ நான் சத்தம் கேட்டாதான் வந்து உட்காருவாங்க. நான் என்ன ஆண்டவரை துதிக்கணும்? ரட்சிப்பின் சந்தோஷம். ஆமென். ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப 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 சந்தோஷமா, ஆண்டவரே உமது சமூகத்தில் செலவிடும் நேரம் எல்லாம் எனது ஆவி ஆத்மா உம்மில் தானே மகிழும் ஐயா. உம்மை ஆராதித்து அல்லேலூயா மகிழும், இருதயம் மகிழும், கலிகூறுதல் உண்டாகும், கலிகூறுதல் உண்டாகும். அநேக நேரம் ஃபோன் பார்த்துருந்தா நம்ம இருதயம் துக்கப்படணும், அநேக நேரம் டிவி பார்த்துருந்தா நம்ம இருதயம் துக்கப்படணும், அநேக நேரம் ஆராதிச்சா நம்ம இருதயம் சந்தோஷப்படும். அந்த சந்தோஷம் இருக்குதாங்க பிரதர். உனக்கு கஷ்டம்தான் மகளே, மகனே, உனக்கு போராட்டம்தான், நீ நேசித்தவங்க உன்னை விட்டு போயிட்டாங்க தான். ஆனால் ரட்சிப்பினுடைய சந்தோஷம் கர்த்தருக்கு உண்டானதை எதையுமே விடாது. ஆமென், அல்லேலூயா. ஆராதனையை விடாது, சபை கூடுதலை விடாது, திருவிருந்த விடாது. அல்லேலூயா. தேவனை பற்றி பேசுகிறத விடாது, துதிக்கிறத விடாது. ஆமென். என்ன சொல்றாரு சங்கீதக்காரன்? நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம். ஆமென். இருக்கா? ரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம் உங்க கூடாரங்கள இருக்குதா? இல்ல சபையில வந்து மைக்க புட்ச மட்டும்தான் இருக்குதா? அல்லேலூயா. சபையில வந்து மைக்க பிடிக்கிற மட்டும்தான் நீதிமானுடைய சத்தம் இருக்குதா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் வீட்டில் இருக்குதா? பாட்டு பாடுறீங்களா? கர்த்தரை துதிக்கிறீங்களா? உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்களை, சத்துருடைய கிரியைகளை உங்க காலின் கீழே மிதிக்கிறீங்களா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 3-4 பேர் சேர்ந்து ஒன்று சேர்ந்து சாத்தானை மிதிக்கிறீங்களா? வீட்டில் சொல்லுங்க. அடிக்கடி ஏற்படுகிற பலவீனம், குறைவுகள், சண்டை தம்மாத்துண்டு பிள்ளைங்கள் தான் நம்ம பிள்ளைங்க. ஒன்று கேட்டால் 9 சொல்லுது, முறைக்குது. அல்லேலூயா. முறைக்குது. அது என்னவோ சரியா நடக்கிற மாதிரியும், நாம் என்னவோ தப்பா நடக்கிற மாதிரியும் நம்மளை முறைக்குதுங்க. தம்பிங்களா, சோம்பேறித்தனமா மாத்திரம் இருந்துடாதீங்க. எதையுமே சுதந்திரிக்க முடியாது. ஆமென். அது கூட பாவ மன்னிப்பு. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தில் தின்னுட்டு உடுத்திட்டு காலேஜில் படிச்சுட்டு ஸ்கூலில் படிச்சுட்டு சோம்பேறித்தனமாக படிக்காமல் டியூஷன் பணத்தை ஏமாற்றிட்டு அங்கே போயும் மண்டைய களிமண் நாட்டம் வச்சிருந்து பாவம். ஆமென், அல்லேலூயா. சொல்லுப்பா, என்னது? ஏன் வாய் திறக்க மாட்டேங்குது?
பாவம். நீ நினைக்காத பாவம்னா யாரையோ போய் கத்தில குத்துறது. நம்ம அப்பா அம்மா பணத்தை வீணடிச்சு கொடுக்கிற நேரத்தை, படிப்பில் கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியா செலவழிக்காதது. அவர் ஜோயில் என்ன பார்க்க மாட்டார், கோல்டா என்ன பார்க்காது. நீ தான் நல்ல வல்லமை உள்ள ஆளு, தாங்கக்கூடிய ஆளு. அல்லேலூயா, ஆமென். அது என்னது? பாவம். எங்க அம்மா பேக்ல இருந்து நான் 1 ரூபா தானே எடுத்தேன், எங்க பாட்டி பேக்ல இருந்து 50 பைசா தானே எடுத்தேன். பாட்டிக்கும் அம்மா அப்பாவுக்கும் தெரியாம 5 பைசா எடுத்து செலவு பண்ணாலும் பாவம். நான் யாரை பண்ணேன், யாரை என்ன பண்ணேன், என்ன விபச்சாரம் பண்ணேன், என்ன கொலை பண்ணேன், எதுவுமே பண்ண தேவையில்லை. பாவம். இது என்ன? இது ஜென்ம சுபாவம். சோம்பேறித்தனம் என்கிறது ஜென்ம சுபாவம். அப்ப ஜென்ம சுபாவத்திலிருந்து நம்ம விலகினாதான் பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாகும், மேன்மை உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும். ஆமென். நீதிமான்களுடைய கூடாரத்திலே ரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம் இருக்கணும், சண்டையோட சத்தம் இருக்கக்கூடாது. ஆமென். இந்த சோறு சரியில்லை, அந்த சோறு சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, நீ என்னத்தை கொடுக்குற, நான் என்னத்தை கொடுக்குறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்குலாம் கஷ்டமாக தான் இருக்கணும் வசனம். ஏன்னா அதெல்லாம் பெரிய ரெக்கார்டே உண்டாக்கிட்டு வந்து உட்காந்துருக்கிறீங்க நீங்களா. ஆமென். நீங்கள் போடாத சண்டை இல்லை, நீங்கள் போடாத பிரிவினை பண்ணாத பிரிவினை இல்லை. நெல்லு போட்டா நெல்லு முளைக்கும், புள்ள பார்த்தா உங்களை மாதிரி தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நீ பெறுவதற்கு முன்பாகவே நீ சுபாவத்தை மாறினா உனக்கு சுபாவம் மாறின ஒரு புள்ள பிறந்திருக்கும். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. உங்கள் சுபாவத்தையும் என் சுபாவத்தையும் என் பிள்ளைகள் சுபாவத்தையும் உங்கள் சுபாவத்தையும் உங்கள் பரம்பரையா கர்த்தர் பாவ மன்னிப்பு கொடுத்து ரட்சிப்பு கொடுக்க அவர் வல்லமையா இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமான்களுடைய கூடாரத்திலே ரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம் இருக்கும். ஆமென். கம்பீர சத்தம் இருக்கும். நீ துதிக்கிற மகளா இருப்பா, நீ பாடுற மகளா இருப்பா. சபையிலே கம்பீர சத்தம் இருக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. சபையில கர்த்தரை துதிக்கிறதுக்கு வெக்கம். வெக்கம். பஸ் ஸ்டாண்ட்ல பேசுறது வெக்கம் இல்லை, ரேஷன் கடையில் பேசுறது வெக்கம் இல்லை, ஸ்கூல்ல பேசுறது வெக்கம் இல்லை, நண்பர்களிடத்துல பேசுறது வெக்கம் இல்லை, ஆம்பளையை பார்த்து எதோ சொல்லி பேசுறது வெக்கம் இல்லை. சபையில வந்து கர்த்தரை துதிக்கிறதுக்கு வெக்கம். ரட்சிப்பு இல்ல, ரட்சிப்பு இல்ல, கிடைக்கல. ரட்சிப்பினுடைய நிச்சயம் உருவாகல உங்ககிட்டயும் என்கிட்டயும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீதிமான்களுடைய கூடாரத்திலே ரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம் இருக்கும். அப்போஸ்தலர்கள் 2:27-28 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் உட்காந்து ஒருத்தர் வீட்டில் உட்காந்துனே சொல்லுவார், எப்போ பாரு ஜபன்னு போகிறீங்களே, இந்த பையன் சரியாகவே படிக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்மளை குறை சொல்லுவார். அவரோ ஒழுங்காக இருக்க மாட்டார். ஆனால் கர்த்தர் அற்புதம் செய்யணும், கர்த்தர் ரட்சிச்சிடணும், கர்த்தர் ரட்சிச்சணும். நான் ரட்சிக்கப்பட மாட்டேன், கர்த்தர் ரட்சிக்கணும். ஒருவேளை நீ ரட்சிக்கப்படுவதற்காக நம்ம பிள்ளைகளை புடமிடுறாருன்ற புத்தி நமக்கு இல்லை பாருங்க. நம்ம ரட்சிக்கப்படணும், நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும், நான் கொடுத்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணணும், ஆண்டவரை நேசிக்கணும். இதுல எந்த குறையும் நம்ம கிட்ட நம்ம குறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா ரட்சிப்பினுடைய ஊற்றுக்கள் தானா வந்து கொட்டுங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிற குறைய மாத்திரம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம தாங்க பாவ மன்னிப்பு நிச்சயம், ரட்சிப்பு நிச்சயம், பரலோக நிச்சயத்தை நம்ம பெற்றோம். நம்ம பற்றி நமக்கு தெரியவே மாட்டேங்குதுங்க. நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நம்ம நினைக்கிறோம், நான் தான் பர்ஃபெக்ட்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் நம்ம ரட்சிப்பின் வழியிலே நம்மை நடத்தக்கூடாமல் தடுக்கிறது. வாசிங்கள். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், என் ஆத்துமாவை பாதாளத்திலே விடீர், உம்முடைய பரிசுத்த அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர். ஆமென். அல்லேலூயா. ரட்சிப்பினுடைய இது அடையாளங்க.
நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட நாளில் எவ்வளவோ போராட்டம் இருக்கும். நான் மாத்திரம் இல்லை, நான் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். எத்தனையோ பேருங்க, எத்தனையோ பேர் வீட்டில் போனீங்கன்னா அவங்க பெண்ணு மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. வீட்டில் போனீங்கன்னா இயேசுக்கிட்ட ஏன் போகிறன்றதே அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஏன் நீ சபைக்கு போகிற, ஏன் தேவனை ஆராதிக்கிற, அதுவே அவர்கள குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குங்க. வாரம் வாரம் பிரச்சனையாக இருக்கும். அடி வாங்குவாங்க குடிகார கணவனிடத்தில். பெரிய காரியம் நடக்கும். ஒரு போதகர் இப்படியா சொன்னார், ஒரு அம்மா வீட்டுக்கு தெரியாமல் ஞானஸ்தானம் எடுத்துடுச்சான். கணவன் பயங்கரமான ஒரு குடிகாரனா. அதை சும்மா இல்லாமல் சபையில் இருக்கிற ஒரு சகோதரியே, உண்மையாக நடந்தது, சகோதரியே போயிட்டு சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ணா என்னன்னா உங்கள் ஒய்ஃப் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்களா? இந்த அம்மா போய் போட்டு கொடுத்துச்சு. அவரு வரட்டாவல ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரே கங்கணம் கட்டிட்டு இருந்தானா. அந்த அம்மா வந்துதான், ஏய் அங்கேயே நில்லு, வீட்டு வாசல்ல நீ வராத, ஞானஸ்தானம் எடுத்தியா நீ? ஆமா எடுத்த. இனிமே எடுப்பியா? இனிமே சத்தியமா நான் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேங்க. சரி உள்ள போ. ஆமென். நம்ம வடிவேல் பிரதர் மாதிரி. இனிமே எடுப்பியா? எடுக்க மாட்டேங்க. அப்பனா உள்ள போ, உன்னை மன்னிச்சுட்டேன் இந்த ஒரு வாட்டி, இனிமே அந்த காரியத்தை மாத்திரம் நீ செய்யாது. அப்படியா எத்தனையோ சகோதரிகள் தன் கணவனிடத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இந்த ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுறாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், அந்த சபை கூடுதலை விட மாட்டாங்கங்க. அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் இலவசமாக, அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, அநேக தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நான் சொல்லுவேன், ஒரு சின்ன சபை இருக்கும், விசுவாசமாக போவாங்க, அந்த சபையை சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கட்டுவாங்க. ஏய் நீ ஒரு 5000 கொடு, நீ ஒரு 10,000 கொடு, நம்ம சபை ஒரு கூரை போடலாம். அல்லேலூயா. அப்படி சொல்லி மகிழ்ச்சியோடு கூட, நம்ம சபையில் இது குறைவாக இருக்குது, நம்ம இதை செய்யலாம். சந்தோஷம், சபையை குறித்ததான ஒரு சந்தோஷம். அப்படி ஒரு வாஞ்ச, அப்படி ஒரு சபைக்கு செய்ய. நான் சொல்லுவேன், நான் உங்களை அநேகம் சொல்லியிருக்கிறேனே, சபைக்கு செய்வதை குறித்து ஒரு நாளும் அன்பு, ஆண்டவர் மேலே அந்த அன்பு எனக்கு இருக்குதுங்க. அல்லேலூயா. அன்பு இருக்கிறது. நீங்கள் பார்க்குற போர்டு பாருங்கள், புதுசாக இப்போ வச்சுருக்குறோம். எங்களுக்கு தெரியல இவ்வளோ நாள் அதை எப்படி வைக்கணும்னு. இனிமேல் வருஷம் வருஷம் கூட போர்டு வைப்பேன். அல்லேலூயா. வருஷம் வருஷம் அதை மாற்றுவேன். இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பண்ணோம், அதை இறக்கி நான் மேலே ஏறி, நான் தான் ஏறினேன். ஏறி அதை கழட்டி நானும் என் பிள்ளைகளும் சேர்ந்து அதை கழட்டி அதை நல்லா இது டர்பன்டர் போட்டு தொடச்சி அதை நல்லா அந்த பேனரை வாங்கிட்டு வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதை ஒட்டி அதை பேஸ்ட் பண்ணி மறுபடியும் கம்பி அளவு எடுத்து கம்பி போட்டு அதை கட்டின உடனே அதில் இருக்கிற மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்குதா? சபைக்கு மகிழ்ச்சி இருக்கா? சபைக்கு செய்கிறத குறித்த மகிழ்ச்சி. நீ நினைக்கிற யாருன்னா, நீங்க சில சபையெல்லாம் பாருங்க, நிறைய பேர் வந்தவன கர்த்தர் கிறிஸ்துமஸ் கொண்டாட போறோம், யாரெல்லாம் என்னென்ன கொடுக்குறீங்க, 100 பேர் சபையா இருந்து வச்சேன், இந்த அக்கா அது மேல போராமப்பட்டு, அந்த அண்ணா இது மேல போராமப்பட்டு, பாஸ்டர் நான் கொடுக்குறேன் பாஸ்டர், எவ்வளவு ஒன்னாலும் கொடுக்குறேன் பாஸ்டர், என் பேர் ஏதுங்க பாஸ்டர். 2-3 பேர் இருந்தா யார் இருக்கலாம், நம்ம என்ன செஞ்சு யாருக்குன்னா தெரிய போகுது. கூட்டம் வர சொல்ல என் பேர் பிரஸ்தாபம் படும்படியா நான் செஞ்சிருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். உன் கை ஒன்று சேருது, இந்த கையை அறியாமல் இருக்கட்டும். ஆமென். அதுதான் பொக்கிஷம் பரலோகத்தில். சபைக்காக வைராக்கியம், சபைக்காக ஊழியம் செய்யுங்க, சபைக்காக ஊழியம் செய்யணும். இங்கே ஒரு 2 ஆத்துமா வந்து உக்காந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைங்க. அது ஏன் உங்கள் பிள்ளைங்களாக இருக்கக்கூடாது, அதுதான் உங்கள் பேர பிள்ளைங்களாக இருக்கக்கூடாது. உங்கள் குடும்பத்தை பற்றியே உங்களுக்கு பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, பரலோகத்தை குறித்த நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் யாருக்கிட்ட போய் இயேசுவை பற்றி சொல்ல போகிறீங்க? நீங்களும் நானும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதே அது, அதை பற்றியே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, அப்புறம் நீங்க யாருக்கிட்ட போய் ஆண்டவரை சொல்ல போறீங்க? இந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக எப்படி பிரவேசிக்கும் சொல்லுங்க?
சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவதனமே, எல்லாம் நம்மளாம் ரட்சிக்கப்படணுங்க. அதுக்கு தாங்க நம்மளை அழைச்சாரு. கிறிஸ்துவ பேரை வச்சுக்கணும், எங்கேயோ ஒரு கோட்டாவுக்கு அலைஞ்சிக்கிட்டோம். கிறிஸ்துவர் ஆபிரகாம் ஆசீர்வத்தார், எனக்கும் கொட்டுவார் வீட்டில் இருந்தோம். அதுக்காக கிறிஸ்தவம் இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாகணும், ரட்சிப்பினுடைய நிச்சயம் உண்டாகணும், பரலோக ராஜ்யத்தினுடைய நிச்சயம் உண்டாகணும். தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். ஒரு மகிழ்ச்சிங்க, சபையில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும். நீங்கள் தொடர்ந்து வாசிட்டு நாம் கடந்து போகலாம். வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2:10. அடுத்தது மத்தேயு 2:10. லூக்கா சுவிசேஷ புத்தகம் சீரிய நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. இந்த முதலாம் இல்ல சிஸ்டர், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ரட்சிப்பை உலகத்திலே கொண்டு வந்த போது எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மூலமாய் நீ சந்தோஷமா இருக்கிறாயா? உன் குடும்பம் சந்தோஷமா இருக்குதா? உன் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறதா? உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நீ சந்தோஷமா வைத்துக் கொண்டிருக்கிறாயா? சொல்லுவேன், இந்த இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பினுடைய அனுபவம் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நல்ல செய்தி. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷத்தை உன் குடும்பத்துக்கும் உண்டாக்குற நல்ல. மத்தேயு 2:10 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். இது ஒரு சந்தோஷம். அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைஞ்சாங்க. ஆமென். மிகுந்த ஆனந்த. உங்களுக்கு எல்லாம் புரியணும் என்பதற்காக அநேக வசனங்களை நான் சொல்கிறேன். அவர் மிகுந்த சந்தோஷம், ஆனந்த சந்தோஷம், மிகுந்த சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்க நல்ல செய்தி. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு சந்தோஷத்தை அடைந்தார்கள். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த இயேசு சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. இந்த இயேசு சந்தோஷங்க. மகளே, நீ பலவீனமா இருக்கலாம், நீ துக்கமா இருக்கலாம், நீ குறைவுள்ளவளா இருக்கலாம், நீ அநேகரால வெறுக்கப்பட்டு இருக்கலாம், நீ அழகில்லாமல் இருக்கலாம், நீ கருத்தவளாக இருக்கலாம், நீ ஜாதியிலே குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். இந்த இயேசு என்பவர் சந்தோஷம். அல்லேலூயா. மற்ற எந்த புகழ்ச்சியை காட்டிலும், மகிமையை காட்டிலும், மேன்மையை காட்டிலும் இந்த இயேசு சந்தோஷம். ஆமென். அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்குதா மகளே, மகனே? அந்த சந்தோஷம் மாத்திரம் இருந்ததுன்னா எப்போ ஜபத்தை கூடுவாங்க. நான் மாத்திரம் தனியா என் கூடாரத்தை மாத்திரம் நான் தனியா ஆராதிக்கிறேன். நான் சபையில போனா எங்க பிரதரோட கூட நாங்க இன்னும் ஒரு 10 பேரை சேர்ந்து இன்னும் மியூசிக் போட்டு நாங்கள் கர்த்தரை ஆராதிப்போம், எங்களுக்கு சந்தோஷம் உண்டா இருக்கும். உங்களால சொல்ல முடியுமா? சிஸ்டர், பிரதர், கடமைக்காக சபை கூடுதலுக்கு ஒருபோதும் நம்ம இருக்கக்கூடாதுங்க. இது சந்தோஷம். சபை கூடுதல் என்பது சந்தோஷம், கர்த்தரை ஆராதிப்பது என்று சந்தோஷம், வசனத்தை கேட்பது சந்தோஷம். இந்த வசனத்தை கேட்பது உங்க இருதயத்திலே சந்தோஷமா இருந்தாதான் நீங்க கேட்க முடியும். இல்லாட்டி எப்போ முடியும்? இந்த ஆள் எப்போ முடிப்பான்? எனக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயமும் வேண்டாம், ரட்சிப்பினுடைய நிச்சயமும் வேண்டாம், பரலோக நிச்சயமும் வேண்டாம், வீட்டுக்கு விட்டா போதுன்னு இருக்கும். ஆமென். சந்தோஷம். மகளே, மகனே, இந்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்கணும்னு ஆண்டவர் இந்த நாளிலே விரும்புகிறார். அல்லேலூயா. எதுதான் உனக்கு எதிராக இருந்தாலும் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது மூலமாய் உன்னை முற்றிலுமாய் உன்னை பகைத்தாலோ, உனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்று சொன்னாலும், உன்னை சந்தோஷப்படுத்த ஒரு உறவும் இல்லை என்று சொன்னாலும், இவர் மாறாதவர், நிலையானவர், என்றென்றும் மாறாதவர். அல்லேலூயா. கர்த்தர் சந்தோஷம். சந்தோஷம், மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உண்டாக்குற நல்ல செய்தி அவர். ஆமென். அதனால தான் யோவான் 16:20 வாசிக்க வேண்டாம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, வா
இந்த ரட்சிப்பு மகளே, நீ ரட்சிப்பாண்ட வந்திருக்கிறா, உன் துக்கம் என்னமா மாறும்? சந்தோஷமாய் மாறும். நான் சொல்லுவேன், நீங்கள் சபையிலே வந்து துதித்துட்டு போகிற போது உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறணுங்க. உங்களுடைய பலவீனம் பலனாய் மாறணும். உன் தரித்திரம் ஆசீர்வாதமா மாறணும். உன் சண்டையின் சூழ்நிலை சமாதானமா மாறணும். நீ சபையில போயிட்டு வீடுகளிலே நுழைகிற போது உன் முகத்தில் உள்ள பிரகாசமற்றவர்களை பற்றி கொள்ளணும். ரட்சிப்பினுடைய நிச்சயம். ஆமே. சில பேர்லாம் ஆராதனை முடிச்சிட்ட உடனே அவங்க பேசுகிற பேச்சு, ஆராதனைக்கு அட்டன் பண்ணிட்டு தேவனை தரிசித்து வந்த எந்த முகாந்தாரமும் இல்லைங்க. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருந்து போன உடனே முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கணும், மனதில் ஒரு அமைதி இருக்கணும், ஒரு சந்தோஷம் புதுப்பித்துக் கொள்கிறா. ஆமென். உன் சந்தோஷத்தை புதுப்பித்துக் கொள்கிறா. வாரம் முழுவதும் உலகத்தில் இருந்தா சில காரியம் உன்னை துக்கப்படுத்தி, சில காரியம் வருத்தப்படுத்தி, சில காரியம் நம்மை பலவீனப்படுத்திடுச்சு. என் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்து நான் சந்தோஷத்தினாலே, என் ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே நான் புதுப்பிக்கப்படுகிறேன். ஆமே. எடுத்து போடப்படல. உலகம் உன் சந்தோஷத்தை அதுதான் பாருங்க, வசனம் பாருங்க, என்னுடைய சந்தோஷத்தை சமாதானத்தை நான் கொடுக்கிற ஒருவரும் உன்னிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. ஆமே. எடுத்து போட முடியாது. அதை துக்கப்படுத்தலாம், உன்னை வேதனைப்படுத்தலாம், உலகம் உன்னை குற்றப்படுத்தி இருக்கலாம், உன்னை சந்தோஷம் இல்லாமல் உன்னை கெடுத்து இருக்கலாம். இந்த சன்னிதானத்தில் வருகிற போது உனக்கு இருக்கிற ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை நீ புதுப்பித்து கொண்டு போகிறா. ஆமென். உலகத்தை மேற்கொள்ள உங்கள் துக்கம் ஏன்? ரட்சிப்பை தேடி நீ வந்திருக்கிறா மகளே. என்னிடத்தில் வருவர்களை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. உங்கள் துக்கம் ஏன்? ரட்சிப்பினுடைய பாத்திரம். ரட்சிப்பினுடைய பாத்திரம். நீங்க யாரு? நீங்களும் நானும் யாரு? ஐயா சொல்லுங்க. ரட்சிப்பின் பாத்திரம். இது வரைக்கும் ஏன் பாத்திரம்? கழுவாத பாத்திரம், அழுகின பாத்திரம், நாத்தடிச்ச பாத்திரம், உதவாத பாத்திரம். இப்ப யாரு? ஆண்டவராகிய இயேசுவினுடைய ரட்சிப்பின் பாத்திரம். அல்லேலூயா. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் ஆண்டவரிடத்திலிருந்து வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒன்றும் வீணான வார்த்தை இல்லைங்க. என் பிதா எதை பேச சொன்னாரோ அதை தான் நான் பேசினேன். ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட வீணா வார்த்தை பேசலை. இயேசு கிறிஸ்துனுடைய சொந்த வார்த்தை இதெல்லாம். இயேசு கிறிஸ்துனுடைய சொந்த வார்த்தை. நீ எப்படி அதை கேட்டு எப்படி நீ அதை அனுபவிக்கிறாயோ அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்யும். ஆமென். நீ எப்படி விசுவாசமா எடுத்துக்கிறாயோ அப்படி அது உனக்குள்ளா எனக்குள்ளா கிரியை செய்யும், உலகத்தில் கிரியை செய்யும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள். நான் முடிக்கிற அப்போஸ்தலர்கள் 8:37-39 வாசித்து நாங்கள் கடந்து செல்வோம். அப்போஸ்தலர்கள் தயவு கூர்ந்து என்னோட கூட. அதற்கு பிலிப்பு முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அவனை காணாமல் சந்தோஷத்தோட வழியிலே புறப்பட்டு போனான். ஆமென். அல்லேலூயா. அவன் ஒரு மந்திரி வருகிறான், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்கிறான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளறான், ஞானஸ்தானம் எடுக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் எவ்வளோ போராட்டமா இருக்கு. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டுட்டா, மனம் திரும்ப ஒப்புக்கொண்டுட்டா. அடுத்து என்னது? ஞானஸ்தானம் எடுக்கிறேன், எனக்கு அது பிறக்கட்டும், நான் இங்கே கட்டட்டும், அங்கே நட்டட்டும், இங்கே சொட்டட்டும்.
இது இப்படி ஆகட்டும். ஆகாதுங்க, ஆகவே ஆகாது, ஆகவே ஆகாது. ஒருவேளை நிக்சனுக்கு கல்யாணத்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருந்தா ஞானஸ்தானம் ஆயிருக்காது, உடன்படிக்கை ஆகாது. ஆமே. இப்ப ஞானஸ்தானத்தை குறித்து அம்மாவுக்கும் கவலை இல்லை, ஐயாவுக்கும் கவலை இல்லை, மாமியாருக்கும் கவலை இல்லை. ஞானஸ்தானம் எதுக்காக இருந்தது அவங்களுக்கு? கல்யாணத்துக்கு, பாவ மன்னிப்புக்கு அல்ல, சந்தோஷத்துக்கு அல்ல, சமாதானத்துக்கு அல்ல, ரட்சிப்புக்கு அல்ல, பரலோகத்துக்கு இல்லை. ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு ஆமையை உள்ள கூப்பிட்டு வந்து வைக்கிறதுக்கு. ஆமென். கர்த்தர் என்னை மன்னிப்பாராக. நம்ம நினைச்சோம் அதுதான் நமக்கு பெரிய சந்தோஷத்தை தந்துரும். அல்லேலூயா. இப்ப எதுதான் நமக்கு பெரிய துக்கத்தை கொடுக்குது? ஜெபம் பண்றேங்க, சிரிக்கிறேன் நினைக்காதீங்க, ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், பிலிப்பு மந்திரி, அவனுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, ரதத்தில் வந்தான். அல்லேலூயா. எதில் வந்தான்? இங்கே ஒரு சுவிசேஷம் கால்நடையாக நடந்து வந்த ஆவியானவர் சொல்கிறார், போப்பா மந்திரி அங்கே வரா போல, ரட்சிப்பு ஏதுவான முகாந்தாரம் அவனுக்குள்ளா இருக்குது, போய் உக்காரு. ரதத்தில் ஏறிக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி சுவிசேஷத்தை ரட்சிப்பை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டுமா? அங்கே தண்ணீர் இருக்கிறத பார்த்தாங்க, வாப்பா. பிலிப்பு போயிட்டார். ஆமென். அல்லேலூயா. போயிட்டாரு. இந்த மந்திரி சந்தோஷத்துடனே திரும்பி சென்றான். அல்லேலூயா. ரட்சிப்பினுடைய சந்தோஷம். ரட்சிப்பு இன்னொரு காரியம் இருக்கு, இருந்தாலும் நான் போதும் என்று நிறுத்துகிறேன். சந்தோஷத்தோடு கூட புறப்பட்டு சென்றான். நீங்கள் வாசிங்கள். 3வது காரியம், நான் விரைவாக முடிக்கிறேன். பரலோக ராஜ்யத்தினுடைய நிச்சயம். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து உலகத்திலே நமக்காக அவதரித்த போது பரலோக ராஜ்யத்தினுடைய நிச்சயம் ஜனங்களுக்கெல்லாம் உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. ஆமென். அதை எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவன் அதை பெற்றுக்கொள்கிறான். மத்தேயு 3:2 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நீங்க கவனித்து பாருங்க. அவர் ஓய்வு நாளில் அவனை சுஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று. மத்தேயு 3:2. மத்தேயு 3:2 இல்ல 2:3. 3வது அதிகாரம் 2வது வசனம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது பிரசங்கம் பண்ணினான் யோவான் ஸ்நானகன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். மத்தேயு 7:21 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். மத்தேயு 7:21 வாசிக்கும்படியாக. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பது இல்லை. யாருங்க சொல்றா? ஆண்டவர் இயேசு சொல்றாருங்க. பரலோக ராஜ்யத்தை கொடுக்க வந்தவர் சொல்றாரு. ஆமென். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பரலோகத்தை குறித்து அதிகமான பிரசங்கத்தை பிரசங்கித்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிறார், என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான். ஆமென். யார் பிரவேசிப்பா? கிறிஸ்டின் பேர் பிரவேசிப்பானா? ஓகே. சபைக்கு போறவங்க இல்ல, இது சபைக்கு வருகிறது தேவனுடைய சித்தம். சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையின் படி நடப்பது. அப்ப யார் போவா? பரலோக ராஜ்யத்துக்கு யார் போவா? பிதாவுடைய சித்தத்தின் படி செய்ய. பிதாவுடைய சித்தத்தின் என்ன? பாவ மன்னிப்ப விசுவாசிக்கிறது. ஆமென். ரட்சிப்ப விசுவாசிக்கிறது, பரலோகத்தை விசுவாசிக்கிறது தான் பிதாவுடைய சித்தம். ஆமென். இயேசு கிறிஸ்துவ சித்தமா எதற்காக அனுப்பினார்? பாவ மன்னிப்பு உண்டாகிறதுக்கும் ரட்சிப்பு உண்டாகிறதுக்கும் பரலோக ராஜ்யம் பிள்ளைகளுக்கு நரகத்திலே செல்லக்கூடாது என்பதற்காக. நான் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், நமக்காக நரகம் உருவாக்கப்படலை. ஆமென்.
நம்ம சொல்கிறோம் நரகத்தில் தள்ளிடுவோம், நரகத்தில் தள்ளிடுவோம். நரகம் என்பது மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. ஆமென். சந்தோஷம் தானே? உங்களுக்கு எனக்கும் உருவாக்கப்பட்டது இல்லை. அல்லேலூயா, ஆமென். ஆனா பிசாசு உங்களை கூட்டுன்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குத்தான் அவன் சுற்றி திரிகிறான். நல்லா கவனிங்க, இதெல்லாம் விளையாட்டான வார்த்தை இல்லை. இங்கிருந்து வெளிப்படுறது விளையாட்டா இருக்கலாம். இப்படிலாம் சொன்னாவாது இங்கே ஏறுமே அப்படின்றதுக்காக தான் இந்த விளையாட்டெல்லாம் காட்ட வேண்டியதாகுது. எவ்வளோ போராடுறோம் பாருங்க. பிசாசு அவனுக்காக நியமிக்கப்பட்ட இடத்துக்கு உங்களையும் என்னும் கூப்பிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமான, சொல்லுங்க, அதிகமான வாய்ப்பு. நரகம் எனக்கு உருவாக்கப்படலை, அல்லேலூயா. ஆனா பிசாசு என்னையும் உங்களையும், உங்க பிள்ளைகளையும் என் பிள்ளைகளையும், உங்க பேர பிள்ளைகளையும் என் பேர பிள்ளைகளையும், உங்க சந்ததியும் என் சந்ததியும் கூப்பிட்டு போறதுக்கு வாய்ப்பு, அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆமென். ஆனா இந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம், இந்த ரட்சிப்பினுடைய நிச்சயம், பரலோக ராஜ்யத்தினுடைய நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் உருவாகிட்டு என்றால் அதுதான் பிதாவின் சித்தம். இதை விசுவாசிக்கிறவன் தான் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவன். அல்லேலூயா. இதை விசுவாசித்தா அப்போ பாவ மன்னிப்பு ஒன்று உண்டு, பாவம் உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு, ரட்சிப்பு நிச்சயம் உண்டு, பரலோகம் உண்டு, பரலோகத்தினுடைய நிச்சயம் உண்டு என்பதை விசுவாசிக்கிறதா விசுவாசம். இதுதான் பிதாவினுடைய சித்தம், இதுதான் பரலோக ராஜ்யம். ஆமென். அல்லேலூயா. வாசியுங்கள். மத்தேயு 10:32-33 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். ஆமென். அல்லேலூயா. தேவன் சித்த செய்கிறவன் பரலோகத்து ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன். ஆமென். நான் சுருக்கமாக சொன்னேன், தேவனுடைய சித்தம்னா உங்களுக்கு சுருக்கமாக சொன்னேன். பாவ மன்னிப்பையும் விசுவாசத்தையும், விசுவாசத்தினுடைய ரட்சிப்பு நிச்சயத்தையும், பரலோகத்தையும் பரலோகத்தின் நிச்சயத்தையும் விசுவாசிக்கிறது பிதாவுடைய சித்தம். அந்த சித்தத்தின்படி குமாரனை அனுப்பினார். குமாரனை விசுவாசிப்பது பிதாவினுடைய சித்தம். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், எவன் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை இடுகிறானோ, பிதாவை அறிக்கை இடுகிறானோ, இந்த சுவிசேஷத்தை அறிக்கை இடுகிறானோ, அவன் பரலோக ராஜ்யத்தை நிச்சயத்தை பெற்றவன். ஆமென். அல்லேலூயா. இனி எதுக்குங்க ஜனங்க இன்னைக்கு எதுக்கு இந்த சுவிசேஷத்தை தூக்கிட்டு அலைகிறாங்க? எதுக்கு இந்த சுவிசேஷம் சொல்றாங்க? இதோ நான் இங்கே இருந்து பேசுகிறேனே, இங்கே இடத்திலிருந்து பேசுகிறேனே, ரட்சிப்பினுடைய அனுபவம் நிச்சயம் எனக்கு வந்தபடினாலே நான் உங்கள் இடத்துல பேசுகிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் சொல்லுவேன், இதனால் பரலோகத்தில் எனக்கு பலன் உண்டாயிருக்குமே தவிர இந்த பூமியில் எந்த பலனையும் நான் எதிர்பார்க்கல. அல்லேலூயா. கூடுமானவனுக்கு நானும் என் பிள்ளைகளும் உழைச்சி இன்னும் அதிகமாக இந்த சபைக்காக, சுவிசேஷத்துக்காக நாங்கள் பிரயாசப்பட ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்களும் ஆயத்தப்படணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஏன் அல்லேலூயா வரமாட்டேங்குது? நானும் என் பிள்ளையும் ஆயத்தப்படுங்கன்னா அல்லேலூயா வரும், நீங்களும் ஆயத்தப்படுங்கன்னா வராது. இல்லைங்களா? வராது. நான் சொல்லுவேன், அறிக்கையிடுங்க, 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 அறிக்கையிடுங்க. அவன் தான் பரலோக, ஏன் நாமத்தை அறிக்கையிடுகிறவனுடைய பேரை நானும் பரலோக ராஜ்யத்தில் அறிக்கை பண்ணுவேன். இதெல்லாம் இயேசு சொன்னாருங்க, நான் சொல்லலைங்க. சிஸ்டர் பிரதர், இதை இயேசு சொன்னார், இதை இயேசு சொல்லி கொண்டிருக்கிறார். இயேசு இதை சொல்லுவார், ஆவியானவர் சொல்லுவார். சபைகளுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். ஆமென். காது உள்ளவன், மனசுள்ளவன் மனம் திரும்ப கடவன். ஆத்துமா உள்ளவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க கடவன். இருக்குதா? ஆத்துமா, மனசு இருக்கா? காது இருக்கா? ஆமென். இருக்கா? இங்க சொல்ல சொல்ல நல்லா தான் இருக்குது.
அங்கே போனால் காதை இருக்க மாட்டேங்குது, மனசு இருக்க மாட்டேங்குது, எதுவுமே இருக்க மாட்டேங்குது. ஆமென். நான் முன்னாடியே சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். சத்தியமாக சொல்கிறேன், உங்களை வருத்தப்படுத்தணும், உங்களை துக்கப்படுத்தணும், இல்லை உங்ககிட்ட இந்த லாபத்தை எதிர்பார்க்கணும் என்ற நோக்கத்தோடு கூட இந்த இடத்துல இந்த சிறு கூட்டத்திற்கு கர்த்தர் என்னை இங்கே வைக்கல. ஆமென். ஹல்லேலூயா. சில பேரெல்லாம் பாருங்க, நான் சொல்கிறேன், நிக்சன் பேரை சொல்கிறேன், கோல்டா பேரை சொல்கிறேன். இது என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏசப்பா உங்களை ரட்சிக்க விரும்புவது போலவே நானும் அப்படித்தான் விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சித்தா பேரை சொல்கிறேன், நான் வரமாட்டேன் சபைக்கு, நான் வரமாட்டேன். அவர் எப்பவுமே என்னையே திட்டிகிட்டே இருக்கிறாரு, நான் வரமாட்டேன். எனக்கு சித்தா போகிறதுனால எனக்கு இன்னும் ஒரு ஆளுக்கு என்னோட சேர்ந்து துதிப்பதற்காக குறையதான் செய்யும். ஆனாலும் நான் கண்டிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் எப்படி உங்களை நேசிக்கிறாரோ அதே போல இந்த ஊழியம் உங்களை நேசிக்குது. ஆமென். உங்களை கைவிடுறதுக்கு இங்கே இல்லை, உங்களை கைவிடுறதுக்கு இங்கே இல்லை. நீங்கள் நினைக்கலாம், அப்போ பீலாமா நினைக்கலாம், நானே உடம்பு சரியாமல் உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வசனத்தை கேட்குறேன், இப்போ பாஸ்டர் வர ரொம்ப துக்கப்படுத்துகிறார். நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்கள் சந்தோஷத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானத்துக்காக, உங்கள் பேர பிள்ளைகளுடைய நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக, ஆமென், பாவ மன்னிப்புக்காக, ரட்சிப்புக்காக, பரலோகத்துக்காக. அல்லேலூயா. இதை தவிர எந்த ஒரு முகாந்தாரம், எந்த கஷ்டம், எந்த மன வருத்தம், எதையும் உங்ககிட்ட பெற்றுக்கொள்ளணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் மறுபடியும் உங்களை வற்புறுத்துக்கிறேன். உண்மையாக தாழ்மையாக நான் கேட்குறேன், தாழ்மையாக கேட்குறேன். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளா நடத்துங்க, ரட்சிப்புக்குள்ளா நடத்துங்க. சொல்லுங்கள், ஒரு நாள் உங்கள் பிள்ளைங்க சாப்பிடலன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க? சொல்லுங்கள் சிஸ்டர் பிரதர், எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஆனால் ஒரு நாள் ஒரு வாரம் சபைக்கு வரலன்னா நீங்கள் எதையாவது கஷ்டப்படுறீங்களா? உலகத்து சோத்தை தின்றதுக்கு கஷ்டப்படுறீங்க, பரலோகத்துக்கு மன்னாவுக்காக ஒரு அக்கறையும் உங்களுக்கு இல்லைங்களேங்க. ஒரு அக்கறையும் நமக்கு இல்லை. இல்லை அவங்களாம் வளர்ந்துட்டாங்க, அவங்களாம் குடும்பமாயிட்டு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. அவர்களுக்கு முன்பாக ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு கூட. எந்த மருமகன் உங்களுக்கு எதிராக இருக்கிறானோ, எந்த மகள் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக உபவாசம் இருங்க, அவங்களுக்காக போதகரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க, சத்தமாக கூப்பிட்டு அவங்களுக்காக கூட்டம் வைங்க, அறிக்கை பண்ணுங்க. என் பிதாவினுடைய நாமத்தை எவன் ஒருவன் அறிக்கை பண்ணுகிறானோ, என்னை எவன் ஒருவன் அறிக்கை பண்ணுகிறானோ அவனை பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமென். ரேஷனுக்கு ஒரு 1000 2000 கொடுத்துட்டு கிட்ட போக சொல்ல பேர் இல்லைன்னா இப்படி இருக்கும், என்னமா துடிச்சு போயிடுவோம். ஒரு நிமிஷம் நீங்கள் நினச்சி பாருங்களேன். இந்த வருஷம் அது கூட கிடையாது இல்லை? ஆமென். எல்லாம் டோக்கன் கொடுத்துட்டாங்கங்க, 2000 ரூபா. போய் நிற்கிறீங்க, கிட்ட வந்துட்டீங்க, லைன் 2 மணி நேரம் இடுப்பு நோக நின்னீங்க, கிட்ட வருது, ஸ்கேன் பண்ண சொல்ல பேர் இல்லை. ஆமென். ஸ்கேன் பண்ண சொல்ல என்ன ரணகணம் நடக்கும்? சொல்லுங்க, உண்மையாக சொல்லுங்க, நானும் சேர்த்து தான் சொல்கிறேன். எங்கள் மனைவியெல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த 2000 ரூபாய் கட்டி அங்கே டோக்கன் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆமென். ஆமென். பரலோகத்தில் ஆண்டவரே உமக்காக எல்லாம் செஞ்சேன், சபைக்கு போனேன், சபையை கட்டினா, இதை பண்ணேன், அதை பண்ணேன், சிரி லைட் போட்டேன், எல்லாம் போட்டேன், பேர் இல்லைப்பா, பேர் இல்லை. எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அதுதான் நான் முன்னமே சொன்னேன், பரலோக ராஜ்யத்தில் நிச்சயம் இருக்கணும். நிச்சயம் இருந்தால் தான் நிச்சயம் நடக்கும். ஆமென். நிச்சயமே இல்லாத நிச்சயம் நடக்காது. உங்களுக்கே நிச்சயம் இல்லைன்னா நீ கீழே போய் நிற்க போகிறதே இல்லை. நிச்சயம் இருந்தப்ப டோக்கன் கொடுத்த பிறகுதான் கீழே போய் நிற்கிற. டோக்கன் கொடுக்கலன்னா எனக்கு கொடுக்கல இந்த வாட்டி அப்படின்னு வீட்டிலே இருந்துருவேன் இல்லைங்களா? நான் சொல்லுவேன், நிச்சயம் உண்டாகட்டும். பரலோகம்னு ஒன்று உண்டு. இந்த வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் கண்ணீரோடு கூட நான் வாழ்ந்தாலும் தேவ தூதர்களை போல மகிமையான வாழ்க்கை எனக்கு இருக்கிறது, நான் நல்லா இருப்பேன், என் ஆண்டவர் என்னோட கூட இருப்பார் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இந்த நாத்தத்துலேயும் இந்த கருமத்துலேயும். நேற்றுக்கு பாருங்க, வாசலில் சரி பாஸ்டிங் ப்ரேயர்னு போயிட்டு காலையில் வாசலில் போனால் எதுவோ வந்து பண்ணிட்டு போயிடுதுங்க.
அந்த அம்மா மயக்கமாக இருக்குன்னு என்ன கூப்பிட்டு கழுவ சொல்லி அந்த அம்மா ஏற்கனவே கழுவிட்டாங்க, நான் ஒரு நேர்த்திக்கு கழுவுனேன். இதெல்லாம் ஒரு உலகமாங்க? சொல்லுங்க. நம்ம இப்படியே நேசிக்கிறோம், நம்ம வீடு, ஓ அப்பா, நம்ம இது சுதந்திரம், நம்ம சொத்து, நம்ம இது. அல்லேலூயா. எத்தனையோ மேன்மையான சுதந்திரம் உங்களுக்கு எனக்கு இருக்குதுங்க. கட்டாத வீடு, கை வேலை இல்லாத வீடு. ஆமென். அல்லேலூயா. இந்த வீடை கட்ட சொல்ல எத்தனையோ அழுது இருக்கிறோம். ஆமென், ஆமென். இந்த வீடை வாங்க சொல்ல எவ்வளவோ அழுது இருக்கிறோம். ஆனா கைவேலை இல்லாத வீடு உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்தில் இருக்கிறது. அந்த நிச்சயம் உண்டானால் நிச்சயம் அதை நாம் பெற்றுக்கொள்வோம். நான் முடிக்கிற கடைசியாக அறிக்கையிடணும். மத்தேயு 18:3-4 வாசிக்கும்படியாக. மத்தேயு 18:3. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று. ஐயோ, என்னது? மனம் திரும்பி பிள்ளைகள் போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று வாசிங்க. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொரு வாட்டி சொல்லுவாராங்க, மெய்யாகவே சொல்லலையா? இது அப்பா ஏசப்பா மெய்யாகவேன்னு சில நேரத்தில் சொல்லுவாரு. வாசிங்க. மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், நீங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மாத்திரம் அவர் சொல்லல, மெய்யாகவே நான் சொல்கிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். அல்லேலூயா. ஆமென். பிள்ளையைப் போல மூன்றாவது காரியம், பரலோக ராஜ்யம் நிச்சயம் உண்டாகனா தாழ்த்துங்க சிஸ்டர், பிரதர். தாழ்மையா இருங்க. தாழ்மை இருக்கா உங்ககிட்ட? தாழ்மை இருக்கா? மகளே, உங்ககிட்ட தாழ்மை இருக்கா? ஒன்று இருக்கு சொல்லு, ஒன்று இல்லைன்னு சொல்லியா முழிக்கிற திருத்துன்னு? தாழ்மை இருக்கா இல்லையா? ரைட், சோத்திரம். தாழ்மை இருக்கா? சிறு பிள்ளைகள் போல உங்களை தாழ்த்தாவிடில். சிறு பிள்ளைகள் போல அப்படின்னு சொல்லிடுறாரு ஆண்டவர். நம்ம நினைப்போம் சிறு பிள்ளை போலன்னு. இந்த காலத்தில் சிறு பிள்ளைகளை கூட தங்களை தாழ்த்துறது இல்லை. ஆமென், அல்லேலூயா. டீச்சர் ஒன்று சொன்னால் முறைக்குது, அம்மா ஒன்று சொன்னால் முறைக்குது. என்ன சும்மா சொல்லின்னு இருக்கிற? நம்ம கஷ்டப்பட்டு சோறு போட சொல்லியே இதுங்க இப்படி இருக்கு. இன்னும் இதுங்க கஷ்டத்தில் நம்ம சாப்பிட்டோன்னா எப்படி இருக்கும்? நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம கண்ணீர் விடுறோம், நம்ம கடன் வாங்குறோம், நம்ம சோத்த போடுறோம், நம்ம ஆக்கி வைக்கிறோம். ஏதோ ஒன்று இது சொல்லிட்டு புளிப்பு இல்லை உப்பு இல்லைன்னு காரி துப்பிட்டு போதுங்க. இதுங்க கஷ்டத்தில் நம்ம வாழ்ந்தா நம்ம கதை எப்படி இருக்கும் பாருங்க. இதுங்களாம் அதுதான் ஆண்டவர் கீழே சொல்றாரு, தாழ்த்துகிறவன். ஆமென். ஒரு நாளும் நான் இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், உன் வீடு, உன் வாசல், உன் பணம், உன் அழகு, உன் ஜாதி, உன் அந்தஸ்து, உன் பெருமை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சாதான் பரலோகம். ஆமென், அல்லேலூயா. ஆமென். ஐயா அதுங்களா? ஐயா நான் பேசவே மாட்டேன். ஐயா இதுவா? சி கருமம். அது என்ன ஜாதியோ, அது என்ன குலமோ, அதுங்க தருதுறோம். அதுங்க வீடை பத்தியா தருதுறோம். நான் பாரு எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறேன் பத்தியா, நான் என்ன கலர் பத்தியா, கலர் என்ன அழகு பத்தியா, என் முடி எவ்வளோ பெருசு பத்தியா, நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமென். நான் என்ன வேலை தெரியுமா? அந்த ஆளு கூலி வேலை செய்கிறேன், நான் என்ன வேலை செய்கிறேன்? நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக்கும். ஆமென். அவங்கிட்ட நான் பேசுறேன். பரலோக ராஜ்யத்தில் நான் பிரவேசிக்க மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. ஆமென். உன் ஜாதி பெருமை, உன் பணப்பெருமை, உன் ஆஸ்தி, உன் அந்தஸ்து, நான் சொல்லுவேன் உன்னை தாழ்த்தாவிடில். எல்லாவற்றும் கர்த்தர் தான் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அதை அவருக்கு எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. கர்த்தர் கொடுத்தார். நான் சொல்லுவேன் எவ்வளோ உங்களுக்கு மேன்மை வர சொல்ல உங்களை தாழ்த்துங்க. அல்லேலூயா. உங்கள் தாழ்மையை யார்கிட்ட எதிர்பார்ப்பாங்கன்னா மேன்மையாக இருக்கிறவங்கிட்ட தான் எதிர்பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு வீடு இல்லாதவன் நல்லா வீடு கட்டுறவர்கிட்ட அவங்க பேசணும்,
அவங்க பழகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆமென். ஒரு சாதாரண வேலை செய்கிறவ, அந்த சார் நல்ல வேலை செய்கிறாரே, அவர் வந்து எனக்கு வந்து பேசணும் அவர் அப்படின்னு எதிர்பார்ப்பான். உங்கள்கிட்ட தான் எதிர்பார்ப்பான். நீ பெரிய உயர்ந்த இந்த உலகத்தில் இருக்கிற ஜாதி பெரிய ஜாதியாக்கும், பெரிய அழகாக்கும், வெள்ளத்தோடு இதெல்லாம் வந்து வச்சுட்டு நாங்கள் இப்படி ஆக்கும், நாங்கள் அப்படி ஆக்கும். நீ பரலோகத்தில் சொல்லுங்க, பிரவேசிக்க மாட்டேன். அப்போ மூணாவது காரியம், சிறு பிள்ளை, தயவுசெய்து மன்னிச்சுக்குங்க, கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன். இது ஒரு பெரிய பிரசங்கம், நான் முடிச்சிடுறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதுதான் சத்தியம், நான் சொல்லலைங்க. ஏசப்பா இப்போ நீங்கள் வாசித்ததெல்லாம் யார் சொன்னதுங்க? பிரதர் அடிக்கடி பிரவேசிக்க மாட்டீங்க, இதுக்காக நம்ம சபைக்கு போனோம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நான் சொல்லவே இல்லை. என்னை அறிக்கையிடாவிட்டில் நான் உங்களை அறிக்கையிட மாட்டேன். ஆண்டவர் தானே சொன்னார், மெய்யாகவே சொல்கிறேன்றார். நீங்கள் சிறு பிள்ளை போல உங்களை தாழ்த்தாவிடில், ஆமேன், அல்லேலூயா, தாழ்த்தாவிடில் பரலோக ராஜ்யத்தில் அவர் சொல்றார், உங்களை தாழ்த்துங்க. பரலோக ராஜ்யத்தினுடைய நிச்சயம் நமக்கு. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4-5 வாசித்து நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4-5 வாசிக்கும்படி. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோடிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நமது மிகுந்த இரக்கத்தினாலே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். இந்த மாசற்றதும் வாடாததுமான மறுபடியும் நம்மை ஜனிப்பித்தார். அப்போ பாவ மன்னிப்பு பெற்றவன் யாரு? மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டவன். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு பெற்று அதனுடைய நிச்சயத்தை பெற்றவன், புதிய மனுஷனாக ஜெனிப்பிக்கப்பட்டவன். நீங்க புது மனுஷன். ஆமா, நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள புது மனுஷன். பழைய சுபாவங்கள் எனக்கு இல்லை. அடுத்து வாசிங்க சிஸ்டர். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக. எப்போ ரட்சிப்பு நிச்சயமாகுதுன்னா கடைசி காலத்திலே வெளிப்பட போகிற ரட்சிப்பு. ஆமென். இன்னைக்கு அநேகரை கேட்டால் சொல்லுவாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ வருஷம் ஆகுதுமா? நான் 30 வருஷம் ஆகுது, 40 வருஷம் ஆகுது. இங்கே வேதம் சொல்லுது நிச்சயம் உண்டானதான் ரட்சிப்பு. ஆமென். பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் உண்டாகணும், ரட்சிப்பினுடைய நிச்சயம் உண்டாகணும், பரலோகராஜ நிச்சயம் உண்டாகும். அப்போ இங்கே பேதுரு அழகாக எழுதுகிறார், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்பு, ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்பு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்களேன். ஜெனிப்பிக்கப்பட்டவன், பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்று ஜெனிப்பிக்கப்பட்டவன் கடைசி காலத்திலே ரட்சிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள போகிற. இப்போ ரட்சிப்புக்கு நம்ம பிரயாசப்படுகிறோம், ரட்சிப்பை அறிந்தோம், ரட்சிப்புக்கு பிரயாசப்படுகிறோம். ஆமென். ரட்சிப்பினுடைய நிச்சயம் உண்டாக வேண்டுமானால் கடைசி காலத்திலே வெளிப்பட போகிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம், இந்த மூன்றையும் விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். பாவ மன்னிப்பை குறித்து விசுவாசம், ரட்சிப்பை குறித்ததான நிச்சயத்தினுடைய விசுவாசம், பரலோக ராஜ்யத்தினுடைய விசுவாசம், நிச்சயத்தை குறித்ததான விசுவாசம். இயேசு இவை மூன்றுகளையும் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கிறார் என்கிற விசுவாசம். இந்த விசுவாசத்தை இந்த விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூன்றுத்தின் மேலே நீ புதுசா ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறா, நீ ரட்சிப்புக்கு பிரயாசப்பட்டு அது நிச்சயத்தை நோக்கி போகிறா, அது பரலோக ராஜ்யம் உங்களுக்கும் எனக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற விசுவாசம். இதை இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒன்றும் தரவில்லை.
இதோ நான் ரட்சிப்புக்கு பிரயாசப்படுகிற நிச்சயத்திற்காக. இன்றைக்கு எனக்கு வேதனை, இன்றைக்கு எனக்கு கஷ்டம், இன்றைக்கு எனக்கு போராட்டம், இன்றைக்கு எனக்கு சமாதானம், இன்றைக்கு எனக்கு சந்தோஷம், இன்றைக்கு எனக்கு உயர்வு, இன்றைக்கு எனக்கு தாழ்வு, இன்றைக்கு எனக்கு பெருமை, இன்றைக்கு எனக்கு குறைவு எல்லாம் வந்தாலும் என் ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை நான் ஒருபோதும் ஒரு நாளும் அது நிச்சயிக்கப்படுகிற வரைக்கும் என்னிலிருந்து அந்த சந்தோஷத்தை எடுக்கவே முடியாது. அல்லேலூயா. மகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த ரட்சிப்பினுடைய அனுபவம் என்ன தெரியுங்களா சிஸ்டர்? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியிலே கனி இல்லாமல் போனாலும், மந்தைகளிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவேன். அதுதான் ரட்சிப்பினுடைய சந்தோஷம். ஆமென். நீ இருக்கிற போது சந்தோஷப்படுகிறது அல்ல, இல்லாதது போதும் உனக்கு ஒரு சந்தோஷம். இருக்கிற போது வருகிற சந்தோஷம் மனுஷ ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இல்லாத போது வருகிற சந்தோஷம் தேவனுடைய ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அதுதான் ரட்சிப்பினுடைய சந்தோஷம். ஆமென். ஆண்டவர் எதை தான் விரும்புகிறாருன்னா, என் பிள்ளைங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உங்கள் ரட்சிப்புக்காக வந்தேன், உங்களுக்காக மரித்தேன், நீங்கள் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் என் ஆசை. அதுக்கு தான் அதை வச்சார். ஆமென். அல்லேலூயா. மகளே, பாவ மன்னிப்புக்கென்று மறுரூபம் நாம் ஆகணும், மனம் திரும்பணும், நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படணும். ரெண்டாவது காரியம், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த உயர்வு வந்தாலும் நான் சொல்லுவேன், உங்கள் சந்தோஷத்தை ஒருவரால் எடுத்து போட சூழ்நிலைகள் உங்கள் சந்தோஷத்தை மேற்கொள்ள முடியாது. ஆமென். நீ ஆண்டவருடைய உண்மையான பிள்ளையானால் நான் சொல்லுவேன், உன்னை ஒருவர் அவமானப்படுத்துகிற போது, உனக்கு ஒரு கஷ்டம் வருகிற போது, ஒரு வேதனை கண்ணீர் வருகிற போது, நீ எப்போதும் போல சந்தோஷமா, அதன் மூலமாக உனக்கு எரிச்சல் இல்லை. ஆமென். எரிச்சல் இல்லை, துக்கம் இல்லை. என்ன இவங்க பேசிட்டாங்களே, அவங்க அப்படி நடத்திட்டாங்களே, உனக்கு துக்கம் இல்லைப்பா. உனக்கு உன் சந்தோஷத்தை பிசாசு எடுத்து போட முடியாது. ஆமென். பிசாசு உன் பரலோக ராஜ்யத்தை எடுத்து போட முடியாது. பிசாசு உன் பாவ மன்னிப்பை எடுத்து போட முடியாது. பிசாசு உன் ரட்சிப்பினுடைய சந்தோஷம் எடுத்து போட முடியாது. அவனுக்கு அப்படிப்பட்ட வல்லமை இல்லை. ஆண்டவர் விரும்புகிறதெல்லாம் நம்ம துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் மாற்றவே அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. மகளே, மகனே, எந்த சூழ்நிலையிலும் உன்னை சந்தோஷமாய் ஆண்டவர் வைத்துக்கொள்ள விரும்புகிறார். ஆமே. அதுக்குத்தான் அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை அவர் தருகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த உலக மனுஷனுக்கு உண்டான சந்தோஷத்தை அவர் எப்பயோ உலகத்தில் வச்சுட்டாருங்க சிஸ்டர் பிரதர். ஆனால் ரட்சிப்பினுடைய சந்தோஷம் இயேசுவினுடைய நாமத்தின் மூலமாக உலகம் கெட்டு போச்சு. என் பிள்ளைங்களுக்கு சந்தோஷம் இல்லை, என் பிள்ளைகளுக்கு குணம் இல்லை, என் சாயலாக படைக்கப்பட்ட பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வேதனையாக இருக்கிறாங்க. அப்போ நான் ஒன்று பண்ணுவேன், என் ரட்சிப்பினுடைய அதிபதியை நான் அனுப்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. அவர் மூலமாக கொடுக்குற சந்தோஷத்தை ஒரு நாளும் ஒரு காலம் எடுக்க போட முடியாது. மகளே, ஒரு விசை கூட நான் வற்புறுத்துகிறேன், உனக்கு இருக்கிற சூழ்நிலை இந்த ஆண்டவருடைய சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது. ஆமென். உனக்கு இருக்கிற பலவீனம் இந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது. நீ தனியாக உன் வீட்டில் ஒரு கட்டிலில் படுத்து இருந்தாலும் உனக்கு இருக்கிற சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது. ஆமென். அல்லேலூயா. நீ தனியாக கஷ்டப்பட்டாலும், தனியாக வேதனைப்பட்டாலும், உன்னை கண்டுகொள்வதற்கு ஒருவரும் இல்லாமல் இருந்தாலும், உனக்காக வந்த ரட்சிப்பினுடைய தேவனுடைய சந்தோஷத்தை உன் இடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. ஆனால் இவைகளெல்லாம் எடுத்து போட வேணும்னு சாத்தான் துடித்து கொண்டு இருக்கிறான். நம்முடைய பரலோக ராஜ்யத்தை எடுத்து போட வேண்டும் துடித்து கொண்டு இருக்கிறான். அது நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும், ரட்சிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும், நாம் பரலோக ராஜ்யத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும். இதை தருகிறவர் இயேசு கிறிஸ்து. இதை நான் பெற்றுக்கொள்வது அவரை விசுவாசிப்பதன் மூலமாக நான் பெற்றுக்கொள்கிறேன். அதை எப்படி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவோமானால், சபையும் கிறிஸ்துவும் ஒன்று. சபையை குறித்து, ஆண்டவரை குறித்து நான் அறிக்கையிடுகிற போது சொல்றேன், நீங்க அறிக்கையிடுகிறது இந்த சபையோட போதகருக்காக இல்லை, நீங்க சாட்சியா வாழ்வது சபையோட போதகருக்காக இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் சபைக்காக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஆமாண்டவரே, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே என்னை நிரப்பாண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க கொஞ்சம் 5 நிமிஷம். தம்பி,
கேமரா ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி நீ வராத, சித்தா ஜபத்தை முடிச்சிட்டு வா, ஜபத்தை உன் மைண்டில் வை, புரியுதா? கேமராலாம் தேவை கிடையாது, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஆனால் ஒன்றா முன்னாடி வந்துடுற, ஜெபம் பண்ணு, நல்லா ஜெபம் பண்ணு, கண்ணீரோட ஜெபம் பண்ணு. அங்கே உங்கள் எல்லைகளில் ஜெபம் பண்ணுங்க. எதில் நீ மனம் திரும்பணுமா அதில் ஜெபம் பண்ணு. படிப்பில் நீ மனம் திரும்பணுமா, உன் அப்பா அம்மா பணத்தை நீ வேஸ்ட்டாக விரயம் செய்கிறியா, உனக்கு உன்னை குறித்துதான தீர்மானிக்கிற நாள் நெருங்கி விட்டது. 10ஆம் வகுப்பு உன்னை குறித்து நிர்ணயிக்கும். 10ஆம் வகுப்பு உன்னை குறித்து நிர்ணயிக்கும். உன் பக்தியை குறித்து நிர்ணயிக்கும். காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற பிரயாசங்களை உன்னுக்கு நிர்ணயிக்கும். உன் வெற்றி உன்னுடைய பாதையை நிர்ணயிக்கும். உன் விசுவாசத்தை நிர்ணயிக்கும். ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, 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 ரட்சிப்பின் அதிபதியே, பாவ மன்னிப்பின் அதிபதியே, பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரரே, நீங்க இருக்கிற இடத்துல என்ன கொண்டு போய் வைக்கணும்னு பிரியப்படுகிறவரே, என்னை நேசித்தவரே, ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காக ரத்தம் சிந்தி என்னை கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி நான் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட என்னை பிரித்தெடுத்தி நான் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட எங்கள் ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே. பிதாவாகிய தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவருடைய ஒரே பேரான நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக, என்னுடைய பாவ மன்னிப்புக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காகவும் நம்முடைய பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்துக்காக அவர் கொடுத்தார். இந்த அற்ப தேவைகளுக்காக மாத்திரமல்ல, சாப்பாட்டிற்காக, உடைக்காக, வீட்டிற்காக, சொத்திற்காக, நிலத்திற்காக மாத்திரம் இயேசு வரலப்பா. தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் நீங்கள் தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றாரே. தேவனுடைய சித்தத்தை நாங்கள் அறியணும் ஆண்டவரே. புதிதாக நாங்கள் ஜெனிப்பிக்கப்படணும் அப்பா. என் பழைய சோம்பேறித்தனம், என் பழைய பாவ வாழ்க்கை, என் பழைய பக்தி இல்லாத வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. மாற்றுங்கப்பா, மாற்றுங்க. ஒவ்வொரு மேலும் பொடிந்தருளுங்க. உங்க பக்தி ஊற்றப்படட்டும் அப்பா. இந்த பிள்ளைகளை கொண்டு இவர்களுடைய பிள்ளைகளை ரட்சியும். இந்த பிள்ளைகளை கொண்டு அநேகரை ரட்சிங்க ஆண்டவரே. ரட்சிங்கப்பா, ரட்சிங்க. ஜனங்களுக்காக திறப்பின் வாசல்களில் நிற்கிற ஒரு அறிக்கை இவர்களிடத்திலே உண்டாகட்டும். நான் சாப்பிட்டா போதும், நான் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளை நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் நினைக்கிற எண்ணத்தை எடுத்து போடுங்கப்பா. உமக்காக நாங்க ஏதாவது செய்யணும் அப்பா. உங்க ஊழியத்திற்காக ஏதாவது செய்யணும். உங்க ரட்சிப்பினுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நாங்க ஏதாவது செய்யணும். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்களானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்பா, நாங்க தண்டனைக்கு தப்பிக்கொள்ளணும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளணும் அப்பா. எங்க சந்ததி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளணும். இதோ நீர் தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நாம் பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார்.
அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டான். உனக்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். ஓ, நமக்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அன்பு தெய்வமே, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உறவுகளுக்கும் தயவு கூர்ந்து பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் வெளிப்படணும். ஆண்டவரை வெளிப்படணும். அண்ணாள் அம்மா குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுகிறோம். அந்த பிள்ளைகள் உம்முடைய ரட்சிப்புக்குள்ளாக வரணும் ஆண்டவரை. சிஸ்டர் லில்லி சிஸ்டர் குடும்பத்துக்காக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரை, ஜெபம் பண்ணுகிறோம். வடிவேலு சகோதரர் ரட்சிப்புக்குள்ளாக வரணும் ஆண்டவரை. தனக்காக செய்கிறது, தனக்காக மேன்மையாக இருக்கிறது அல்ல, ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்து ஒரு பாரம் உண்டாகணும் ஆண்டவரை, பாரம் உண்டாகணும். இயேசுவே, அந்த குடும்பத்தை ரட்சிக்கொள். பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பாவ மன்னிப்பு பெற்ற பிள்ளைகளாக, ஆண்டவரே, ரட்சிப்பினுடைய வழியை அறிந்தவர்களாக, நிச்சயத்தை அறிந்தவர்களாய் பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரம் உள்ள குடும்பமாக மாற்றம் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்தர் அம்மாக்காக ஜெபம் பண்ணுகிறோம். நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போதும் என்று அல்ல ஆண்டவரே, அவருடைய மகன் ரட்சிக்கப்படணும், மருமகள் ரட்சிக்கப்படணும், பேர பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். இயேசு என்பது ஜாதி மாறுகிற காரியம் அல்ல, இயேசு என்பது குறைவு அல்ல, இயேசு என்பது மேன்மை. அல்லேலூயா. இயேசு என்கிற மேன்மை அறிவினுடைய கண்கள் ஆண்டவரே இந்த குடும்பத்திலே ஆண்டவரே ஜெனிப்பிக்கப்படணும். இந்த மகளை புதிதாக சிருஷ்டிங்க, புதிதாக ஜெனிப்பிங்க அப்பா. அன்புள்ளவர்களாய், பகைக்கிறவர்களை நேசிக்கிறவர்களாய் மாற்றம், தாழ்மையுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா, கொடுங்க. பியூலாமாக்காக ஜெபம் பண்ணுகிறோம், நிக்சன் தம்பிக்காக ஜெபம் பண்ணுகிறோம், புதிய சந்ததிக்காக, ராயன் வில்பர்ட்டுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹாலே லூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. எத்தனையோ பேர் கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருக்கிற வேலையில் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கண்ணீர் வடிக்காம ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்தீரே, அதை பக்தி உள்ள சந்ததியாக உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் இந்த பிள்ளையோடு கூட இந்த சபையிலே காணப்படணும், அதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாம், உறவுகள் எல்லாம் சபையிலே வந்து உம்மை உயர்த்தணும், உம்முடைய ரட்சிப்பின் வழியை அறிந்து கொள்ளணும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும், ரட்சிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும், பரலோக ராஜ்யத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அடியனுடைய குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுகிறோம், இந்த ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணுகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து துதிக்க ஆண்டவரே, மன்னிப்பை பெற ஆண்டவரே, ரட்சிப்பை பெற, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஒரு கூட்டத்தை, ஜனத்தை எங்களை நம்பி கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் நம்பிக்கை இல்லாதவங்க தான், எங்களை நம்பி கொடுங்க, குடும்பங்களை கொடுங்க, பிள்ளைகளை கொடுங்க ஆண்டவரே. இவர்களை நடத்தி அப்பா, காயத்தை கட்டி அபிஷேக தைலத்தை கொடுத்து ராஜ்ய ரட்சிப்பின் வழியை அவர்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிற ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மை நம்புகிறோம் கர்த்தாவே. நீர் நம்பும்படியான சுபாவங்கள் எங்களுக்குள்ளாக உண்டாகட்டும். ஜான் ஜோயலுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஊழியத்தை அப்பா திறம்பட செய்ய, உண்மையும் உத்தமமாய் செய்ய, விசுவாசத்தோடு பாவ மன்னிப்பின் நிச்சயம், ரட்சிப்பினுடைய நிச்சயம், பரலோக ராஜ்யத்தின் நிச்சயோட கூட இந்த பிள்ளைகள் செய்ய அவர்களுக்கு பலத்தை கொடுங்க ஆண்டவர், பலத்தை கொடுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர். பிள்ளைகளுடைய சுகமா தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. உமது வல்லமை எல்லா குடும்பங்கள் மேல நல்லா இருக்கட்டும் அப்பா. வியாதிகள் இருந்து விடுவீங்க. நேற்று நாங்கள் ஜெபம் பண்ணது போல, உபவாசித்து ஜெபித்தது போல பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக இறங்குங்க, வியாதிகளுக்காக இறங்குங்க. உங்க அபிஷேக தைலம் ஊற்றப்படட்டும் ஆண்டவர், ஊற்றப்படட்டும். குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், தாழ்மை உண்டாகட்டும், அறிக்கையிடுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. உறவுகளுக்காக வாழ்வதை விட மேன்மையான உறவு கிறிஸ்துவுக்காக வாழ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க அப்பா. என்னவரே, கடந்த வாரம் முழுவதும் காத்து பலவீனங்களில் இருந்தாலும் பிள்ளைகளை அழகாக கொண்டு வந்து உங்கள் சத்தியத்தை கேட்க வச்சிங்களே ஆண்டவர். வெளியேற பெற்ற முத்த எங்களுக்கு சத்தியத்தை கொடுத்தீங்களே, நன்றி அப்பா. நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டதா இது மாறட்டும் ஆண்டவரை, பலன் கொடுக்கிறதா மாறட்டும். குடும்பங்கள் வசனத்தில் விருத்தி அடையட்டும், விருத்தி அடையட்டும். வசனத்திலே விருத்தி அடைகிற போது கையின் பிரயாசம் விருத்தி அடையும், ஆசீர்வாதம் விருத்தி அடையும் ஆண்டவரை.
இந்த அறிவு எங்கள் ஒவ்வொருவர்களுக்காக உண்டாகட்டும். ஹல்லே லூயா, ஹலே லூயா. மறுபடியும் இந்த வாரத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அசுத்தமான கண்கள் எங்கள் பிள்ளைகள் மேலே படக்கூடாது. அசுத்தமான எதையும் எங்கள் கண்கள் பார்க்கக்கூடாதபடி, தகப்பனே பேசக்கூடாதபடி, எப்போதும் உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும். உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய், தாழ்மையை தரித்து கொண்ட பிள்ளைகளாக எங்களை வெய்யும் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் ஆண்டவரே தகப்பனே, எந்த பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் எங்கள் பிள்ளைகளை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி தாழ்மையுள்ளவர்களாய் மாற்றி நல்ல முத்திரையை பதிக்க கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்க. பலவீனமான இருக்கிறவங்களுக்கு பலனை கொடுங்கப்பா. நன்றி, நன்றி. நீர் கொடுத்த யாவற்றிற்காக நன்றி. வருகிற நாட்களும் உமது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. மறுபடியும் சபை கூடுதல் எப்போது, ஆராதனை எப்போது என்கிற இருதயத்தோடு கூட பிள்ளைகள் வர கர்த்தர் கிருபை கொடுங்க. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல, நாங்கள் மாப்பிள்ளை பார்த்தோன்னா, நாங்கள் பெண்ணை பார்த்தோன்னா எவ்வளவோ குறை இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் சொல்லுவேன், மனுஷர் கண்களுக்கு குறையாக இருந்தாலும் ஆண்டவரே குடும்பத்தில் ஒரு குறை இல்லாமல், சந்தோஷத்துக்கு ஒரு குறை இல்லாமல், சமாதானத்துக்கு ஒரு குறை இல்லாமல் வாழ்க்கை துணையை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்கப்பா, கொடுத்துருங்க. இயேசுவின் நாமத்தின் மூலமாக பிள்ளை இல்லாத கர்ப்பங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். நல்ல ஏற்ற வேலையிலே கனிகளை கொடுங்க. குதிரையானது இத்தனை நாளுக்காய் ஆயத்த பண்ணப்படும், ஜெயமும்மாலே வரட்டும். கர்ப்பங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால். பலவீனங்களை நீக்குங்க அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். பரலோக ராஜ்யத்தின் நிச்சயம் உண்டாகட்டும், ரட்சிப்பின் நிச்சயம் எங்களுக்கு உண்டாகட்டும், பாவ மன்னிப்பின் நிச்சயம் எங்களுக்கும் எங்கள் சந்ததிக்கு உண்டாகும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். துதியும் கனமும் மகிமுமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாமல் நீதியின் வழி நடந்து, நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, மனத்தாழ்மையோடு உம்முடைய பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால், பரிசுத்த ஆவியானவனால் இரக்கமும் கிருபையும் தயவும் சந்தோஷம் சமாதானம் பரிசுத்தமும் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதாக. பிதாவே உம்மை உயர்த்துகிறோம், இயேசு கிறிஸ்துவே உம்மை போற்றுகிறோம். எங்கள் நல்ல பரிசுத்த ஆவியானவரே உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவர்.